கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு நம்பிக்கையே இல்லாம ஐயோன்னு உட்கார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை பார்ப்பது. சபை உண்மையிலே என்ன பண்ணும்னா எப்படியோ இருக்க போதுன்னு நினைக்க கூடாது. அது யோசிக்கணும். வருங்காலங்களை குறித்த ஒரு நம்பிக்கையான பிக்சர் சபைக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படியே இருக்காது. என் பிள்ளைங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்க ஆரம்பிக்கும். என்னுடைய தொழில் இப்படியே இருக்காது. இன்னைக்கு எப்படியோ போயிட்டு இருக்குது. ஆனா இது செழிக்கிற நாளை நான் பார்ப்பேன். இது பூத்து குலுங்குகிற நாட்களை நான் பார்ப்பேன். இதுல பெரிய அறுவடை எனக்கு உண்டாகிறதை நான் பார்ப்பேன். யாக்கோபு பொய்யை நம்புறதுல அவன் பெரிய வல்லவன் பாருங்களேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அவன் அதை இல்லைன்னே நினைச்சு வாழ்றான். இதுதான் யாக்கோபுடைய லைஃப் ஸ்டைல். யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியல. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், ஆனா இவனை பொறுத்தவரைக்கும் யோசேப்பு என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். அடுத்தது என்ன தெரியுமா? எல்லாமே எனக்கு அவனுக்கு சாதகமா நடந்துட்டு இருக்கும் போது யாக்கோபு சொல்றான், எல்லாம் எனக்கு எதிராய் நடக்குது. எல்லாம் இவனுக்கு எதிராக இல்ல. இவனுடைய பையனை தேவன் கூட்டிட்டு போய் அவன் பையனை பெரியாளாக்கி அவன் பையனை உயர்த்தி இவனையும் இவன் தலைமுறையையும் இன்னும் 1000 வருஷத்துக்கு நல்லா இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த திட்டத்தை தேவன் போட்டு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கறதான் பெரிய உண்மையா இருக்கு. பிசாசு ஒரு பொய்யை ரொம்ப நாள் அவங்க காதுல சொல்லிட்டு இருக்கிறான். ஆல் திங்ஸ் against me. நிறைய நேரம் நம்ம வாயில தான் வரும். இந்த பிக்சர்ல தான் சபை வாழுது. நிறைய நேரம் எல்லாமே எதிரா இருக்கு பிரதர், உருவில நம்ம உள்ள பிரதர், எல்லாமே அப்படி பேசிட்டே இருக்கும். என்னைக்கு இயேசுவை பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக மரிக்கும்படி இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அன்னைக்கு உங்களுக்கு எதிரானது உங்களுக்கு சாதகமாய் திருப்பப்பட்டு விட்டது. யார் சொன்னா உங்களுக்கு எல்லாம் எதிரா இருக்குன்னு? கடவுளே உங்களுக்கு ஆதரவாக, உங்க பட்சமாக, உங்க சார்பாக நின்று கொண்டு உங்களை தூக்குகிற, உங்களை விடுவிக்கிற, உங்களை சுகப்படுத்துகிற, உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு செயலை செய்ய தேவனே இறங்கி வந்திருக்கிறாருங்க. ஒரு சீனை வச்சு முடிவு வராது. அதனாலதான் ட்ரெய்லர் பார்த்து படம் பார்க்க போய் ஏமாந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தா எப்படி இருக்கும்? அதான் அந்த மாதிரி இருக்கும். உள்ள போய் பார்த்தா ஐயோ ட்ரெய்லர் மட்டும்தான் நல்லா இருக்கு அந்த படத்துல. நான் சொல்றேன், இதை பிசாசு ரிவர்ஸ்ல பண்றான் உங்க வாழ்க்கையில. ட்ரெய்லர் மட்டும்தான் சோகமா இருக்கிற மாதிரி காட்டு தெரியும். உள்ள போய் பார்த்தா படம் அப்படி சூப்பரா இருக்கு. அவ்வளவு சூப்பர். இன்னைக்கு எந்த தகவல் எல்லாம் கெட்ட செய்தி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகிறது. அதை உங்க காதுகள் கேட்கும். அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல அந்த டைரக்டர் அம்புட்டு பிரச்சனையும் அழகா ஆக்கி சால்வ் பண்றத பார்ப்போம். அது மாதிரிதான் இந்த கைத்தேர்ந்த வசன கத்தா திரைக்கதை எடுக்கிற இந்த டைரக்டர் உங்க வாழ்க்கையில எல்லா சீனையும் சூப்பர் சீன் ஆக்குவார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை என்னுடைய ஆதாரம் கத்தரா உங்களுக்கு இருப்பாருன்னா இங்க திறக்கலாம் மூடலாம், உங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கும். ஆமென். நீங்க ஒரு வளமான தகப்பன் வீட்டில் இருக்கிறீங்க. ஆமென். ஆமா, அங்கிருந்து உங்கள் வாழ்வு நடத்தப்படுகிறது என்றால் இந்த உலகத்தின் சூழலோ இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கையான சட்டங்களோ காரியங்களோ உங்கள் முன்னேற்றங்களையும் உங்கள் வெற்றியும் தடுக்கவே முடியாது. இப்போ இது பேசும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அது எப்படிங்க ஊருக்குள்ளேயே அப்படி இருந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு? இல்லை, அப்படி கிடையாது. என்ன இயல்பில் எது சாத்தியமோ அதுதான் உங்களுக்கும்னா. உங்களுக்கு வார்த்தை தேவையில்லை, உங்களுக்கு ஆவியானவர் தேவையில்லை, உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு தகப்பன் தேவையே கிடையாது. ஏன் வார்த்தை கொடுக்கப்படுகிறது? ஏன் சபை? ஏன் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு கூடுகை அப்படின்னா, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததிகளுக்கு நடுவில் இப்படிப்பட்ட ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். சுடர் மாதிரி, ஸ்டார். எல்லாம் சொல்லுங்க ஸ்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஸ்டார். நீங்க தான் அந்த ஸ்டார். ஆமென். லிட்டில் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார். இல்லை, உங்களே ஒரு ஸ்டார் தான் வச்சிருக்கிறாரு. ஆமென். இப்போ ஸ்டார் மாதிரி மின்றீங்கன்னா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென்.
உலகத்தில் பிரகாசிப்பிக்க போகிறீங்களா இல்லை பரலோகத்துக்கு போய் பிரகாசிக்க போகிறீங்களா? பைபிளில் இருக்கிற 99 பாயிண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் அனுபவிக்க போகிறது தான். பரலோகத்தில் போய் இதெல்லாம் அனுபவிப்போன்னு நீங்கள் ஒரு 10 வசனம் கூட உங்களால் காட்ட முடியாது. ஆனால் நான் 10,000 வசனம் உங்களுக்கு காட்டுறேன், இங்கே நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ முடியும் அப்படின்னு. பரலோகங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு வெயிட்டிங் பிளேஸ் மாதிரி. கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால் தொடர்ந்து நம்ம போதனையை கேட்குறது அவசியம். ஏன்னா தொடர்ந்து கேட்கலன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் நான் பேசுகிற ஏதாவது வார்த்தைகள். அது ஒரு வெயிட்டிங் பிளேஸ் மாதிரி. மனுஷனுக்காக தேவன் வைத்தது இந்த பூமியை பரலோகமாக்கும் ஒரு நோக்கம். எல்லாம் சொல்லுங்கள், ஹெவன் ஆன் எர்த். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஹெவன் ஆன் எர்த். ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்கள்லேயே முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், வானத்தின் நாட்களை எங்கே பார்ப்பீங்க? பூமியிலே பார்ப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, வானத்தின் நாட்களை பூமியில் பார்ப்பீர்கள். தலைமுறை ஒரு தலைமுறையும் நம்மை சுற்றில் இருக்கிற மக்களும் எழும்பி ஒரு கேள்வி கேட்க போறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? என்ன சொர்க்கம் என்ன கீழ் இருக்கு, வானம் என்ன கீழ் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க எழுப்ப போறாங்க. ஏன்னா இயேசு இந்த பூமிக்கு வந்தது, உங்களை ரட்சித்தது, இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தையை தந்து கொண்டிருப்பது, எல்லாத்தினுடைய நோக்கமே சொர்க்கத்தின் வாழ்வை இந்த பூமியில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். இங்கே அனுபவிக்கணுங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் வழக்கமாக ஒரு தியாலஜி கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது கொஞ்சம் இடிக்கும் போய். ஆனால் உங்களுக்கு நான் வசனங்களை காட்டுறேன். நீங்கள் ரொம்ப நாளாக நம்பிட்டு இருந்தால் கூட அந்த நம்பிக்கையை மாற்றிடுங்க. ஏன்னா when you believe wrong you live wrong, when you believe wrong you live wrong. நீங்கள் தவறாக நம்புனீங்கன்னா நீங்கள் தவறாக வாழ்வீங்க. when you believe right you live right. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நாம் தவறாக ஏதோ ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிறோம். தவறாக ஒன்றை நம்புறதுனால தவறான எதிர்பார்ப்பு வருது. தவறான எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால எல்லாமே தவறாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வேத வசனத்தின் அடிப்படையில் ரொம்ப நாட்களாக உங்கள் மனதில் போடப்பட்டிருக்கிற சில தியாலஜிக்கல் பிலீஃபை, சில நம்பிக்கைகளை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. ஆமென். ஏன்னா இது மாறாமல் வேற எதுவும் என்ன பண்ண முடியாது, மாறவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, ஹெவன் ஆன் எர்த். இயேசு இந்த பூமியில் பிறந்தார். பிறந்த உடனே பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பரலோகத்தில் சமாதானமும். அப்படி தானே உங்கள் காதில் ரொம்ப நாளாக கேட்டிருக்குது. சமாதானம் எங்கே இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, பூமியிலே சமாதானம். ஒரு 3 முறை சவுண்டா சொல்லுங்களேன். ஆமென். பீஸ் ஆன் ஹெவனா, பீஸ் ஆன் எர்த்தா. பூமியிலே சமாதானம். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன இன்னும் பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த பூமி போக போக அக்கினிக்கு இரையாக போகுது, இந்த பூமி நாசமாக போகுது, இந்த பூமி அழிய போகுது, கொரோனா வந்துடுச்சு, கொரோனாவுக்கு தங்கச்சி வந்துடுச்சு, அதுக்கு மச்சினிச்சி வந்துடுச்சுன்னு எதையாவது பேசிகிட்டே இருக்கு. எதையாவது சொல்லி கடுப்பேத்துறார் மை லாட் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த உலகம் நாசமாகிறதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வரல. கெட்டுப்போன இந்த பூமியை ஏதேனை போல மாற்றுவதற்கு இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். போன வாரம் சொன்னது தான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஈடன்ஸ் ரிட்டர்ன். இது என்ன மம்மிஸ் ரிட்டர்ன்ஸ் மாதிரி? ஆமாம், இது கடவுள் டைரக்ட் பண்ணுற ஒரு மூவி. ஆமென். மனுஷன் டைரக்ட் பண்ணுற மூவியில் பெணம்லாம் எழும்பி வர முடியும்னா, இங்கு இந்த பூமியில் மரித்தவைகள் உயிரோடு எழும்பும், கெட்டவைகள் மீண்டும் சரியானதாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென். கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் ஒர்க்கு இந்த எர்த்தில் நடந்து கொண்டிருக்கிறது. The work of restorations, the redemptive works. redemptive worksனா என்ன ஆகும்னா, ஒரு மனிதன் ஆதி நிலைக்கு மறுபடியும் திரும்புவான். அவனவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவன். that means possess your positions. ஒரு மனுஷனை கடவுள் எப்படி வாழணும்னு வச்சாரோ அந்த வாழ்க்கைக்கு அவனை மறுபடியும் தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி அவனை ஓஹோன்னு வாழ வைக்கிறது தான் கடவுளுடைய திட்டமும் தீர்மானமுமாய் இருக்கிறது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நிச்சயமாய் வாழ்வீர்கள். சொல்லுங்க சொல்லுங்க, bless others. நீங்கள் நிச்சயமாய் வாழ்வீர்கள். நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள்.
போனதெல்லாம் உங்களுக்கு வரும். நல்லா சொல்லுங்க, போனதெல்லாம் வரும். பயப்படாதீங்க, போனதெல்லாம் வரும். இந்த உலகத்திலேயே பெரிய தீர்க்கதரிசி உங்க பக்கத்தில் உட்கார்ந்து சொல்றாரு பாருங்க, அவர்தான். ஆமென். The greatest prophet. ஆமென். வேத வசனத்தை விட பெரிய தீர்க்க தரிசனம் எதுவுமே கிடையாது. தோல்வி எல்லாம் வெற்றியாகும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், கரடானது சமமாகும். ஆமென். இப்படி சொல்லிட்டே இருக்கிறது தான் ப்ராஃபஸி. ஆமென். செத்ததெல்லாம் எழும்பும், சாம்பல் சிங்காரமாக மாறும், குனிந்தவர்கள் நிமிருவார்கள். ஆமென். பயந்தவர்கள் தைரியசாலிகளாய் மாறுவார்கள். ஆமென். ஸோ தேவன் வச்சிருக்கிற இந்த மீட்பின் பயணத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாரு? துவங்கிட்டார். அப்போ கர்த்தர் இந்த உலகத்தை கைவிடலை, கர்த்தர் இந்த உலகத்தை விட்டுட்டு எங்கேயோ போயிடல. அவர் மனுஷன் கை என்ன பண்ணியிருக்கிறாரு? பிடிச்சிருக்கிறாரு. எல்லாம் சீர்படும். ஆமென். ஆமென். எல்லாத்தையும் சீர்படுத்துவார். ஆமென். இப்போ லேட்டஸ்டாக கூட ஒரு சாங் வருது, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். அருமையான ஒரு பாட்டு. நான் சொல்கிறேன், தேவன் அதை செய்வார் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஆமென். அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு ஹோப்லெஸ் லிவிங் கிடையாது, ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஐயோன்னு உட்கார்ந்துருக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை பார்ப்பது. ஆமென். அந்த குணசாலியான பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் தன் வருங்காலங்களை குறித்து என்ன பண்ணுறாளாம்? கவலையாக இருக்கிறாள், சோகப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவன் மேலே இருக்கிற அழுத்தத்தை வீடு ஃபுல்லாக தெளித்து கொண்டே இருக்கிறாள். அப்படி போல தன் வருங்காலங்களை குறித்து அவள் என்ன பண்ணுறாராம்? மகிழுகிறாள். எல்லாம் சொல்லுங்க, மகிழுகிறாள். எல்லாம் சொல்லுங்க, வருங்காரியங்களை குறித்து அவள் மகிழுகிறாள். அப்பனா சபை உண்மையில் என்ன பண்ணுன்னா, எப்படியோ இருக்க போதுன்னு நினைக்கக்கூடாது. அது யோசிக்கணும். வருங்காலங்களை குறித்த ஒரு நம்பிக்கையான பிக்சர் சபைக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். சபைன்னா இந்த கட்டடத்துக்கு சொல்லலை, சபைன்னா வெறும் சர்ச்சுக்கு சொல்லலை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படியே இருக்காது, என் பிள்ளைங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். கண்டிப்பாக. என்னுடைய தொழில் இப்படியே இருக்காது, இன்னைக்கு இல்லை எப்படியோ போயிட்டு இருக்குது, ஆனால் இது செழிக்கிற நாளை நான் பார்ப்பேன், இது பூத்து குலுங்குகிற நாட்களை நான் பார்ப்பேன், இதில் பெரிய அறுவடை எனக்கு உண்டாகிறதை நான் பார்ப்பேன். ஆமென். பாருங்க என்ன அழகா போட்டிருக்கு. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. நீங்கள் உடுத்துற ட்ரெஸ் சொல்லுது நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கீங்க. எஸ், யாருக்கும் நல்லா புரியுது. அது உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் நல்லா உடுத்தவே மாட்டீங்க. உங்கள் உடையே சொல்லிவிடும். என்னத்தை உடுத்தி என்னத்தை தலை கூட ஒழுங்காக செய்ய மாட்டீங்க, நல்ல ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டீங்க. ஒருத்தர் நல்லா உடுத்துறாருன்னா லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஆமென். வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பித்து விட்டார் என்ற அர்த்தம், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை வந்திருக்குன்னு அர்த்தம். ஆமென். உடை உடுத்துறதுலேருந்தே தீர்க்கதரிசனம் சொல்லிடலாம். கீழே மோசமானது என்னெல்லாமோ நடந்திருந்தா கூட ஒருத்தர் நல்லா உடுத்துறாருன்னா என்ன அர்த்தம்னா, இது என் முடிவு அல்ல, தேவன் சிறந்ததை எனக்கு வைத்திருக்கிறார், தேவன் மேலானதை எனக்கு வைத்திருக்கிறார், உயர்ந்ததை அவர் எனக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். நிறைய பேர் பாருங்க, எண்ணத்தையாவது பானைச்சட்டிக்குள்ள இருந்து எடுத்து எப்படி சுருங்கி போனான எண்ணத்தை போட்டு நம்மளை யார் பார்க்க போறா? சிலர் பாருங்க, கல்யாணத்துக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சிட்டனாலே போதும், அதுக்கப்புறம் நல்லாவே இது பண்ணுறதே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நல்லாவே உடுத்தணும். நிறைய பேர் செய்கிறதே இல்லை பாருங்க. உடைங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்குது பாருங்களேன். அதனால தான் நம்ம ஊரில் சொல்கிறாங்க, ஆள் பாதி. இவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள், நீதிமொழிகள் தெரியுதான்னு தெரில. இவ்வளோ நேரம் இதை சொன்னால் யாருமே வாயை திறக்கலை, ஆனால் இது எல்லா வாயும் திறக்குது. அப்போ ஆழமாக உள்ளே போயிருக்குது. ஆள் பாதி ஆடை பாதி. ஸோ ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். அவளுக்கு இருக்கிற நம்பிக்கைக்கு அது ஒரு அடையாளம். அதனால தான் நல்லா உடுத்தணும். ரொம்ப நம்பிக்கை இல்லாட்டாலும் பரவாயில்ல, நல்லா உடுத்திடுங்க. என்னமோ தெரியல, அன்றைக்கி ஒரு கான்ஃபிடென்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ராஜாவை பார்க்கணுன்னே யோசேப்பு என்ன பண்ணுறான்? ஷேவ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா உடம் மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் என் நடம் மாறப்போகுது, என் வாழ்க்கை மாறப்போகுது, என் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுதுன்னு அர்த்தம்.
ஆமென். ஓ, நல்லா உடுத்துறது, நல்லா சாப்பிட்றது, சாப்பாடை கொண்டு வாங்கன்னு அர்த்தம். இனிமே துக்கமாக இருக்க போறலன்னு அர்த்தம். பின்பு அவள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணா? போஜனம் பண்ணினாள். பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு வரா, ஊற்ற வேண்டியதெல்லாம் ஊற்றிட்டா. வேதவசனம் சொல்லுது, அந்த ஸ்திரீ என்ன பண்ணான்னு போட்டிருக்கு பாருங்களேன். அண்ணாள் என்ன பண்ணா? அவ போய் போஜனம் பண்ணினாள். எல்லாம் சொல்லுங்க, போஜனம் பண்ணினாள். ஆமென். பின்பு அவள் முகம் துக்கமாய், என்ன பாருங்க, அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் என்ன பண்ணா? வெளியில போன உடனே நல்ல ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா கத்தட்டு எல்லாத்தையும் வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏதாவது கூழ் கிடைக்குமான்னு பார்ப்போன்னு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிச்சும் போனீங்கன்னா இன்னும் வைக்க வேண்டியது என்ன பண்ணல, வைக்கலன்னு அர்த்தம். ஆமாங்க, அங்கே பாருங்க, ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு வரா, வந்துட்டு என்ன பண்றா? அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். போய் முதல்ல என்ன பண்றா? நல்லா சாப்பிட்றா, நல்லா சாப்பிட்றா. நான் சொல்றேன், அதுவும் நம்பிக்கையின் அடையாளமா இருக்கிறது. ஆமென். சில பாருங்க, வீட்டில் எந்த குழம்பும் வைக்க மாட்டாங்க, எதுவும் பெருசாக செய்கிறதே கிடையாது. சரி, வீட்டில் வைக்காடும் பரவாயில்ல, வெளியிலையாவது வாங்கி சிறப்பாக சாப்பிட்டீங்கன்னா அந்த அந்த அது மேலே ஒரு பெரிய என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை உடுத்தி இப்படின்ட்டாங்கனால என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் நம்பிக்கையே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறார், அப்படி கிடையாது. கொழுமையானதை புசியுங்கள், மதுரமானதை குடியுங்கள், உங்கள் பங்குகளை அநேகருக்கு அனுப்பி வையுங்கள். பையன் வீட்டுக்கு வந்த உடனே அப்பா முதல்ல சொல்றது என்ன தெரியுமா? நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வா, அவனுக்கு கொளுத்த கன்றை அடியுங்கள் அப்படிங்கிறார். ஆமென். விழா ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். என்னடா ஒரு உடைய சாப்பாட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியாக ஏதாவது ஒரு பேச மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே இல்லை, சும்மா கொஞ்சம் பேர் எங்கேயோ வெளியில். நான் சொல்கிறேன், இதுதான் ஆவிக்குரியது. ஆமென். நீங்கள் நல்லா இருக்கணும்னு அப்பா நினைக்கிறார், நீங்கள் நல்லா உண்ணணும்னு அவர் ஆசைப்படுறார், நல்லா உடுத்தணும்னு அவர் என்ன பண்ணுறாரு? ஆசைப்படுறார். பாருங்க, இது எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடையாளம். நீங்கள் வேணா பாருங்க, ஒரு மாதிரி இருந்தால் நல்ல சமையல் பண்ண மாட்டோம், ஒரு மாதிரி இருந்தால் நல்ல உடுத்தவே மாட்டோம். இது எல்லாமே த ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். அவள் போஜனம் பண்ணினாள். இது ஏன் வேதவசனம் சொல்லுது? அவள் சாப்பிட்டானே சாப்பிட்டானே ஜெபம் பண்ணான்னு பைபிளில் அப்படி எழுதி முடிச்சிட வேண்டியதானே. சாப்பிட்ட கதையெல்லாம் எதுக்கு ஆவியானவர் எழுதி வேஸ்ட் பண்ணுறாரு? அவள் பலமாக உடுத்தினானா உடுத்தாமல் போனானே, உங்களுக்கு தான் இது வேஸ்ட் ஆஃப் த டைமு. ஆனால் ஆவியானவருக்கு இது டேஸ்ட்டு வேஸ்ட்டு கிடையாது. ஆமென். நமக்கு தான் இது முக்கியம் இல்லை. நம்மளை பைபிள் எழுத வச்சுருந்தா அவள் ஜெபம் பண்ணால் மட்டும்தான் எழுதியிருப்போம். நம்மளை மட்டும் ஏதாவது செய்ய வச்சுருந்தா அவள் குணம் சிறப்பாக இருந்ததுங்கிறதோடய முடிச்சிருப்போம். ஆனால் நம்ம எழுதலை. கர்த்தருக்கு நன்றி. ஆவியானவர் சில அழகான ஆட்களை பிடிச்சி என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை எழுதியிருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் பாருங்கள், வஸ்திரம் நல்லா உடுத்துறா, அவன் என்ன பண்ணுறா, நல்லா சாப்பிட்றா அப்படின்னு இருக்கு. அப்போ இது எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. ஆமென். எதுக்கு இது சொன்னா, சபைக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருக்குன்னா சபை என்ன பண்ணுன்னா நல்லா உடுத்தும், நல்லா சாப்பிடும். ஏன்னா கர்த்தர் எனக்காக சிறந்த எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். சரி, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில், உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு ப்ரெஃபடிக் பிக்சர் அல்லது ஒரு ஒட்டுமொத்த அந்த பிக் பிக்சரை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாம் சிறப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் நல்லா உடுத்துங்க, அதனால தான் நல்லா சாப்பிடுங்க. யாக்கோபு பொய்யை நம்புறதுல அவன் பெரிய வல்லவன். பாருங்களேன், யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் அவன் அதை இல்லைன்னே நினச்சி வாழ்கிறான். இதுதான் யாக்கோபுடைய லைஃப் ஸ்டைல். முதல்ல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். எப்போ? அவன் பை பர்த்லேயே அவன் யாரு? பிளஸ்ட். வேதவசனம் சொல்லுகிறது, மூத்தவன் இளையவனை
சேவிப்பான். அப்போ முதல்ல சொல்லிட்டாங்க அவன் என்னவா இருக்க போறான்ட்டு. ஆனால் இது தெரியாததுனால அண்ணனை ஏமாத்துறது, அப்பாவை ஏமாத்துறது, எல்லாத வேலைக்கு என்ன பண்ணிட்டான், இறங்கிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியல, ஐ ஆம் ஆல்ரெடி பிளஸ்ட். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட். ஆமென். இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இளைப்பாறுதலின் பயணத்தை செய்வீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களாலும் நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியல. சில பேர் எனக்கு தெரியும், தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். யாக்கோபுக்கு தெரியாது. இன்னொருத்தனை ஏன் ஒருத்தன் ஏமாத்துறான், சொந்த அண்ணனுக்கு ஏன் கூலை கொடுத்து பத்திரத்தை எழுதணும்னு நினைக்கிறான், ஒருத்தன் சொத்தை ஏன் இவன் ஆட்டையை போடணும்னு நினைக்கிறான், சக மனிதனை ஏன் ஒருத்தன் ஏமாற்றணும்னு நினைக்கிறான், ஏன் அப்பாவோ அம்மாவோ யாராக வேணாலும் இருந்தாலும் நமக்கு வேலை நடக்கணும்னா யாரையும் என்ன வேணாலும் பண்ணுவோங்கிற புத்தி ஏன் வருது? ஏன்னா அந்த புத்தி யாருக்கு இருக்குதுன்னா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறியவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் பிளஸ்ட். சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நல்லா கேளுங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா நீங்க போராடுவீங்க, பட்டயத்தை தூக்குவீங்க, தந்திரத்தை யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வழிமுறைகளையும் யூஸ் பண்ணி எப்படியாவது நிலத்தை சொந்தமாக்கலாமா, எப்படியாவது ஆசீர்வாதத்தை எடுத்துடலாமான்னு போராடுவீங்க. ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் போராட மாட்டீங்க. அது என்ன உண்மை? இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் பிதாவாகிய தேவன் என்னை ஆசீர்வதித்து விட்டார். I am already blessed. You are already blessed. ஆமென். உங்க தலையில கை வச்சு நீங்களே சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்லா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்க, இது தெரியாம இவ்வளவு நாள் உட்கார்ந்துட்டோம். கொஞ்சம் பேருக்கு நல்லா தெரியும் இந்த சத்தியத்தை, ரொம்ப நாளா கேட்குற பிள்ளைங்க இருக்கிறீங்க. ஆனா யாக்கோபுக்கு இது தெரியல. யாக்கோபுக்கு இது தெரியவே இல்லை, ரொம்ப நாளா தெரியல. யாருக்கெல்லாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்னு தெரியலையோ அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு கொண்டு, வாழ்க்கையில் ஒரே போராட்டம் பிரதர், போராடிக்கிட்டே இருப்போம். ஏன் போராடிட்டே இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ யாக்கோபுக்கு இது தெரியல பாருங்களேன். இது தெரியாதனால அவன் என்ன பண்றான்? ஸ்ட்ரகிளிங். நம்ம கூட நிறைய நேரம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறோம். அந்த வேலை ஒரு பயம், ஒரு பதட்டம் அது இருக்குதுன்னா உண்மையிலேயே கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியலைன்னு அர்த்தம். கொஞ்சம் உட்காந்து கேளுங்க, என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, என்னெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பதட்டம் இருக்காது, இந்த பயம் இருக்காது. என்னுடையது, எனக்குள்ளதை யார் எடுக்க முடியாது, எனக்கானது எனக்கு வந்தே தீரும் அப்படிங்கிற வெளிச்சம் உங்களுக்கு வந்துடும். இளைப்பாறுதலோடு வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போ 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 வந்து என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மனசில் ஒன்று வருது, இது ஒழுங்காக போமா போகாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பயம் வந்துருச்சுன்னா செய்யவே முடியாது. ஆனால் எனக்கு தான் அப்படின்றீங்கன்னா பயமே இருக்காது, தைரியமாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். எஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது இந்த யாக்கோபுக்கு வந்து இது தெரியல பாருங்க முதல்ல. அடுத்து அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவனுக்கு என்ன தெரியல அப்படின்னா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் தெரியலங்கிறத விட யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். அடுத்தது என்ன தெரியுமா? எல்லாமே இவனுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு? யாக்கோபுக்கு சாதகமாக நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு அந்த ஸ்கிரிப்சர் வேணும். எல்லாமே எனக்கு அவனுக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கும்போது யாக்கோபு சொல்கிறான், எல்லாம் எனக்கு எதிராய் நடக்கிறது, எல்லாம் எனக்கு எதிராக நடக்கு அப்படின்னு இவன் சொல்கிறான். எல்லாம் எனக்கு எதிராக நடந்துருக்கு. ஆல் திங்ஸ் அகைன்ஸ்ட் டு மீ, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கு அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லாம் இவனுக்கு எதிராக இல்லை,
இவனுடைய பையனை தேவன் கூட்டிட்டு போய் அவன் பையனை பெரியாளாக்கி அவன் பையனை உயர்த்தி இவனையும் இவன் தலைமுறையையும் இன்னும் 1000 வருஷத்துக்கு நல்லா இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த திட்டத்தை தேவன் போட்டு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதான் பெரிய உண்மையாக இருக்குது. ஆனால் தேவன் பண்ணுற இந்த செயல் யாருக்கு தெரியாது? யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபுக்கு தெரியாதனால யாக்கோபு இப்போ எப்படி இருக்கிறான்? சோகமாகவே இருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய செயலை நீங்கள் அறிவீர்கள் என்றால் உங்கள் மூஞ்சி உங்கள் முகம் இதை விட இன்னும் பல மடங்கு பிரைட் ஆகிடும். ஆமென். பல மடங்கு பிரைட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஜெனிசஸ் ஆதியாகமம் 42:36. அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள், என்னை யார் ஆக்குறீங்க? பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு. அவன் என்ன சொல்றான்? ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் மீ. ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் மீ. இது எல்லாம் எனக்கு விரோதமாய். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அம்புட்டும் இவனுக்கு சாதகமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அம்புட்டும் இவனுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு. ஆமென். இது எப்பவுமே என்ன தெரியுமா? இட்ஸ் a lie of the devil. பிசாசனுடைய ஒரு பெரிய பொய்யே என்னன்னா, இந்த உலகம் அழிய போகுது, மோசமாக போகுது, அப்படியோ போகுது, எல்லாம் இதே சொல்லிட்டே இருப்பான். எல்லாம் சொல்லாம பாருங்க, மாப்பிள்ளை நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்குப்பா. இன்னைக்கு காலையில் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் நடந்து கொண்டிருக்கு. மே கோலாபா ஷாட்டாலாபா ராகா. இந்த காலையில் சொல்கிறேன், பிசாசு ஒரு பொய்யை ரொம்ப நாள் அவங்க காதில் சொல்லிட்டு இருக்கிறான். ஆல் திங்ஸ் அகைன்ஸ்ட் மீ, எல்லாம் எனக்கு எதிராய் இருக்கிறது. ஆனால் இது இவனுடைய அறியாமை. ஏற்கனவே இவன் பல அறியாமல் இருக்கான். ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு தெரியல, இவன் பையன் உயிரோடு இருக்கிறான்னு தெரியல. இவனுக்காக பாருங்களேன், பஞ்சத்தில் இவன் குடும்பத்தை உயிரோடு காக்கணுங்கிறதுக்காக இவன் பையனை முன்னாடியே அனுப்பியிருக்கிறாரு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை வாழ வைக்கும்படியாய், உங்கள் சந்ததியை வாழ வைக்கும்படியாய், உங்க குடும்பத்தை வாழ வைக்கும்படியாய், உங்க தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாய் சில காரியத்தை அவர் முன்னாடியே செஞ்சு கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் அறியீர்களா? ஆல் திங்ஸ் அகைன்ஸ்ட் மீ, இது எல்லாம் எனக்கு விரோதமாய் நேருகிறது என்றான். நிறைய நேரம் நம்ம வாயில தான் வருது. இந்த பிக்சர்ல தான் சபை வாழுது. நிறைய நேரம் எல்லாமே எதிராக இருக்கு பிரதர், உலகமே மோசமாயிட்டு பிரதர், எல்லாம் கெட்டு போயிட்டு பிரதர், உருவில நம்ப முடியல பிரதர், எல்லாமே அப்படி பிரதர், இப்படி இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது எல்லாமே இந்த கண்ணில் பார்த்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது. ஆமாம் உண்மைதானே, ஆமாங்க, ஆமாம் உண்மைதான், ஆனால் சத்தியம் கிடையாது. ஃபேக்ட் தான், பட் இட்ஸ் நாட் a ட்ரூத். நான் சொல்கிறேன், என்னைக்கு இயேசுவை பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக மரிக்கும்படி இந்த பூமிக்கு அனுப்பினாரோ, அன்னைக்கு உங்களுக்கு எதிரானது உங்களுக்கு சாதகமாய் திருப்பப்பட்டு விட்டது. The curse is reversed. சாபம் திருப்பப்பட்டு விட்டது, சாபம் முறிக்கப்பட்டு விட்டது. அன்னைக்கே கடவுள் உங்களை கை கோர்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. யார் சொன்னா உங்களுக்கு எதிராக இருக்குன்னு? உங்களுக்கு எதிராக ஒன்றுமே கிடையாது, எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த காலையில் நான் சொல்கிறேன், ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம ஒரு பொய்யில் வாழும் பொழுது, நாம் ஒரு அறியாமையில் வாழும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா, அப்படிதான். அவன் சொல்கிறான், யோசேப்பும் இல்லை, யோசேப்பு இல்லைன்னு யார் சொன்னா? வேற யாரும் இல்லை, இல்லை. பென்யமீனை வேற கேட்குறியா? பென்யமீனை கேட்கறது டபுளா கொடுக்கறதுக்கு, கொல்றதுக்கு இல்ல. ஐயோ, இவனுக்கு ஒரு சாவை பார்த்த உடனே இல்லை, ஒரு பயம் உள்ள வந்த உடனே தொடர்ந்து தனக்கு கெட்டது தான் நடக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துருது பாருங்களேன். அதுதான் மனிதனுடைய இயல்பு. பட்டக்காலே படும். அமைதியாக இருக்கீங்க, வாட்சி எல்லாம் விழிப்பாயிட்டாங்க. எப்படி நம்ம சொல்லுவோம், இவர் இன்னைக்கு நம்மளை வச்சு செய்வார். பட்ட காலே படும், கெட்டக்கூடிய கெடும்.
ஒன்று நடந்து ஒன்று, ஒன்று நடந்து ஒன்று, இப்படியே வாழ்க்கை ஆகிடும். அந்த பயம் தான் அவனுக்குள்ளே இருக்குது. யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை. யாரையும் கூட்டு போக பார்க்குறீங்க? பென்யமீனையும் கூட்டு போக பார்க்குறீங்க. பென்யமீனையும் என்னை விட்டு எடுத்துக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறான். ஆக்சுவலி பென்யமீனுக்காக அங்கே பெரிய பெரிய மீன்லாம் காத்துட்ருக்குங்கிறது தெரியல. ஹலோ, ஐம் நாட் ஜோக்கிங்க. சாப்பாடு மேஜையில் சாப்பாடு பரிமாறும் போது பென்யமீனுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க? டபுள். எல்லாம் சொல்லுங்க, டபுள். ஐயோ, அவர் உங்களுக்கு டபுள் வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ட்ரபுள்ங்கிறீங்க. இல்ல, டபுள் இன் யுவர் ட்ரபுள். சீனை மாத்தி காட்டுறது தான் பிசாசுனுடைய தந்திரமே. பிசாசுனுடைய ஒரே ஆயுதம் வஞ்சனை. அவனுடைய பவரே எதுல இருக்கு தெரியுமா? வஞ்சனையில தான் இருக்குது. அதனால தான் சத்தியத்தை கொண்டு அதை உடைக்கணும். நீ காலையில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் சொன்னா உங்களுக்கு எல்லாம் எதிராக இருக்குன்னு? கடவுளே உங்களுக்கு ஆதரவாக, உங்க பட்சமாக, உங்க சார்பாக நின்று கொண்டு உங்களை தூக்குகிற, உங்களை விடுவிக்கிற, உங்களை சுகப்படுத்துகிற, உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு செயலை செய்ய தேவனே இறங்கி வந்திருக்கிறாருங்க. யார் சொன்னா உங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு? அது ஒரு பெரிய பொய். டோன்ட் பிலீவ் த லை ஆஃப் த டெவில். ஒரு கெட்டது நடந்த உடனே மனசு என்ன தான் சொல்லுது? அடுத்தாலையும் கெட்டது தான் நடக்க போகுது, கவனமாக இருந்துக்கோ. ஆனால் உண்மையிலே கெட்டதே இவனுக்கு நடக்கலை. கெட்டது நடந்த மாதிரி அப்போ தெரிஞ்சதை கூட இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய போகுது அது நல்லதுக்குன்ட்டு. இது உங்கள் வாழ்க்கையில் சிலது கெட்டதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்கள். தேவன் உங்க கூட இருக்கிறாரு, நீங்களும் பார்க்க போறீங்க. நீங்க உங்க வாயால சொல்வீங்க, எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இப்பொழுது நடந்து வருகிறபடி அது எனக்கு நன்மையாய் மாற்றப்பட்டது. ஆமென். உங்களுக்கு யாரும் கேடு செய்ய முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேடு செய்ய முடியாது. சொல்லுங்க, நான் நல்லா சொல்லுங்க, உங்களுக்கு யாரும் கேடு செய்ய முடியாது. உங்களுக்கு எதிராக ஒன்றும் நடக்க முடியாது. ஆமென். நான் காலையில் சொல்றேன், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். இது என் பிள்ளைகளுக்கு, என்னை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு என்னால் உண்டாகும் சுதந்திரம். ஆமென். இட்ஸ் யுவர் ரைட்ஸ், இட்ஸ் யுவர் பெர்த் ரைட்ஸ், இட்ஸ் யுவர் பிரிவிலேஜ். என்னை சர்வ் பண்ற, என்னை சேவிக்கிற, என்னை பணிந்து கொள்ளுகிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. அது என்னால கூடுற கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூட்டினா அது என்னால கூடுற கூட்டம் அல்ல. ஆனா யார் உனக்கு விரோதமாக கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள், உன் சார்பிலே வருவார்கள், உன்னை தேடி அவர்கள் வருவார்கள். ஆமென். உன்னை தேடி அவங்க என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. உன் சார்பில் அவங்க வருவாங்க. ஏசாயா 54:15 பாருங்க. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். பாருங்க, சொல்றாரு, இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுக்கிறவனா சிருஷ்டிக்கல, மனுஷனா சிருஷ்டிச்சாரு. அவன் கெடுக்கிறவனா மாறினான். பைபிள் படிக்கும்போது ஒழுங்கா படிச்சிருங்க என்ன. ஏன்னா கடவுளே கெடுக்கிறவனை உண்டாக்கிட்டார் போலன்னு படிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ கவனிங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், எல்லாம் சொல்லுங்க, எந்த ஆயுதம் சொல்லுங்க, எந்த ஆயுதம். பிரதர், இப்போல்லாம் கிருமி பாம்பு அனுப்பிடுறாங்களாம். முன்னாடிலாம் பாம்பு வெளியில் போட்டாங்க பிரதர். இப்போ என்ன பண்ணிடுறாங்க? இப்போ நம்ம நிறைய கெமிக்கல் கிருமி நம்ம சாப்பாட்டில் எல்லாத்துலையும் கொண்டு வந்து என்னெல்லாமோ பார்க்குறாங்களாம். பரவாயில்ல, எந்த ஆயுதமும் சொல்லுங்க, எந்த ஆயுதமும். ஆயுதம் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களை காக்கிறவர் பேர் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். ஆமென். எந்த ஆயுதமும், எல்லாம் சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எல்லாம் சொல்லுங்க, வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் எழும்பும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும். அவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி சொன்னாதான் நல்லா புரியும்.
எந்த நாவுன்னா என்ன அர்த்தம்? பெரிய அப்பா டக்கர். எங்க அப்பா டக்கரா இருக்கிறாரு, அதனால எந்த அப்பா டக்கரும் வேலை நடத்த முடியாது. எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூடினா அது என்னாலே கூடுற கூட்டம் கிடையாது. See, நமக்கு இந்த ப்ரொஃபெட்டிக் பிக்சர் இன்னைக்கு காலையில் உங்கள் மனசில் ஆழமாக போகணும். உங்களுக்கு எதிராக எதுவுமே இல்லை. ஆமென். சிலது நிற்கிது, அது வாய்க்காமலே போகும். ஏன்னா இந்த மீட்கப்பட்ட இந்த சந்ததி, இந்த அழைக்கப்பட்ட இந்த சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சந்ததி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் முத்தரிக்கப்பட்ட இந்த சந்ததிக்கு முன்னாடி இந்த பூமியில் ஒன்றும் நிற்பதில்லை, நிற்பதெல்லாம் நிர்மூலமாகும் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். இது புரியணும். இது ஒரு வாரத்தில் போய் ஒரு சீனை பார்த்தீங்கன்னா புரியாது. we need a big picture. நமக்கு ஒரு அந்த சிலர் வரையும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே வரைஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த ஓவியர் மைண்டில் ஒன்று வச்சுருப்பார், அந்த கட்டடத்தை பற்றி அல்லது அவர் வரைகிற ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து. ஆனால் பார்த்துட்ருக்க நமக்கு முயலாக வரைகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை எலின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தவளை, ஒருத்தன் சொல்லுவான் சிங்கம், இப்படி ஒன்றா சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஓவியருக்கு தான் தெரியும் ஒரு பிக்சரை மைண்டில் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வரைஞ்சிட்டே இருக்கிறாரு. இப்போ வாரத்தில் ஒரு சீனை பார்க்கும்போது ஐயோ யோசேப்பை கொண்டு போட்டாங்களா இதுதான் தெரியுது. ஐயோ அவனை கொண்டு குழியில் போட்டாங்களா, அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு போல, அடுத்தால அடிமையாக வந்துட்டாங்களா. இப்படி ஒவ்வொரு சீனையும் நெஞ்ச பிடிக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது லைஃபே. என்னது சிமியோனா, போயிட்டான், அது வேலை போயிட்டான், அது போயிட்டான். ஒன்றும் பதறாதீங்க. உங்களுக்கு இப்போ படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியல. நீங்கள் அந்த ஓரத்தில் ஏதாவது ஒன்று இப்படி போட்டுட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டு அப்படின்றாதீங்க. அதான் இப்படியே வரைஞ்சிட்டே இருக்கிறாங்க. யோசேப்பு உயர்ந்துட்டானா, அப்பா எங்கேயோ வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு கரண்ட் போயிட்டு ஒளி மயமானோடனே டக்குன்னு கரண்ட் போனால் எப்படி இருக்கும்? இதுக்கு தான் நம்ம வாயத்தர வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அப்படிதான் இருக்கு யோசேப்பு வாழ்க்கையில். டக்குன்னு போத்திபார் வீட்டில் தலைமை பொறுப்புக்கு வந்துட்டான். பா இனி நல்லாயிருவான் போல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அடுத்த சீனு ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டாங்க கைதியா. ஐயோ என்ன நடக்குதுங்க வாழ்க்கையில்? நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலையாக இருக்குமா இருக்காதா, பயமாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் தள்ளி நின்று யோசேப்பு கதையை படிக்கும்போது எப்படி சொல்கிறீங்க? பா கர்த்தர் பாருங்க என்னமா நடத்திருக்காரு, என்னமா உயர்த்திருக்கிறாரு, என்னமா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு யோசேப்பு கதையை விட்டுருங்க, நம்ம கதையை பேசுவோம். சில சம்பவங்கள் இப்போ பார்க்கும்போது சோக காட்சி போல் தான் தெரிகிறது. ஆனால் எது சோக காட்சியோ அதை சுப காட்சியாக, நன்மையான காட்சியாக அவர் மாற்றும் வேலை உங்கள் வாழ்க்கையில் வரும். அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ கைது பண்ணிட்டாங்களாங்கிறது அதிர்ச்சியாக இருக்கும். என்னது யோசேப்பு சிறையில் இருந்து சிங்காசனம் போயிட்டானா, அந்த செய்தி உங்கள் காதில் வரும். பாருங்களேன், ஒன்னே ஒன்று காலையில் உங்களுக்கு புரிஞ்சா போதும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களுக்காக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. The blood of Jesus, it speaks for your goodness. உங்களுடைய நன்மைக்காக அது பேசிக்கொண்டிருக்கிறது. எபிரேயர் 12:24, Hebrew chapter 12 verse 24. அதில் பாருங்க, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும். ஆபேலின் ரத்தம் என்ன பேசிச்சு? ஆபேலின் ரத்தம் என்ன பேசுமா? நன்மையானதை பேசியா? அதானே நானும் தப்பா படிச்சேன்னு பார்த்தேன். ஆபேலின் ரத்தம் என்ன பேசி தெரியுமா? என்ன அநியாயமா கொண்டு போட்டான், உற்றாதீங்க அப்போ, உற்றாதீங்க அம்மோ, என்ன அநியாயமா என்ன பண்ணிட்டான், கொண்டு போட்டான். அவனை என்ன பண்ணாதீங்க,
உற்றாதீங்க, உற்றாதீங்க. அதுதான் பேசுச்சு. நீங்க நினைக்கலாம் இது ஏதோ இப்போ மூவில வந்து, இல்ல இல்ல இதுதான் ஆபேலின் ரத்தம் பேசிட்டு இருக்கு. உற்றாதீங்க. இந்த பையன் நான் அப்படியே போயிட்டு இருந்தேன், படார்னு கல்லை தூக்கி மண்டையில போட்டான், என்னை கொண்டு போட்டான். அவனை என்ன பண்ணாதீங்க, உற்றாதீங்க, அவனை பழி வாங்குங்க. என்ன துடிக்க துடிக்க கொண்டுட்டான். அந்த பிளட் வந்து என்ன பேசுது பாருங்க. வாயில ரத்தம் இருக்கு, ஆனா ரத்தத்துக்கு வாய் இருக்கு தெரியுமா? வாயில ரத்தம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா ரத்தத்துக்கு என்ன இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, blood speaks. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரத்தம் பேசுகிறது. ஆமென். ஆமா, ஸ்பிரிட் ரெல்ம்ல அதுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு, அதுக்குன்னு என்ன இருக்குது? ஒரு சத்தம் இருக்கிறது. ஆவி உலகத்திலே அதற்கென்று ஒரு வாய்ஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சத்தம் எழுப்புகிற ஒன்று, ஒரு தன்மை அதற்கு இருக்கிறது. blood speaks. பைபிள் says blood speaks. ஆனா என்ன பேசுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் ஆபேலின் ரத்தம் என்ன பேசுச்சு? அநியாயமா என்ன கொன்னுட்டான், உற்றாதீங்க. ஆனா இப்போ இன்னொரு ரத்தம் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில சிந்தப்பட்டது. இப்ப அந்த ரத்தம் பேசுதான். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானதை பேசுகிற இயேசுவின் ரத்தம். இப்பவும் இயேசுவின் ரத்தம் என்ன பேசுறது தெரியுமா? இதுவும் அதேதான். உற்றாதீங்க அப்பா, இவனை கீழே உற்றாதீங்க அப்பா, இவனை நல்லாக்குற வரைக்கும், இவனை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், இவன் உயர்ற வரைக்கும், இவன் மேல வர்ற வரைக்கும் இவனை உற்றாதீங்க. The blood speaks. The blood speaks. The blood of Jesus speaks. அது பேசுது. என்ன பேசுதுன்னா, இவன் வாழத்தான் நான் மரித்தேன், உற்றாதீங்க. இவன் சுகமாகத்தான் நான் காயப்பட்டேன், உற்றாதீங்க. இவன் ஆசீர்வதிக்கப்பட நான் சபிக்கப்பட்டவராய் சிலுவையில் தொங்கினேன், உற்றாதீங்க. The blood speaks. The blood speaks. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. எல்லா ரத்தமும், இந்த உலகத்தில் சிந்தப்பட்ட எல்லா ரத்தமும் என்ன பேசி தெரியுமா? உற்றாதீங்க. இந்த சாவுக்கு ஒரு நீதி வேணும், இதுக்கு ஒரு நீதி இல்லையா, நியாயம் இல்லையா, உற்றாதீங்க அப்படின்னு தான் எதிராக தான் பேசிச்சு. ஆனால் சரித்திரத்திலே முதலாக உங்களுக்காக ஒரு ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது, உங்கள் சார்பாக பேசி கொண்டிருக்கிறது, உங்கள் பட்சமாக நின்று அது பேசி கொண்டிருக்கிறது. ஆமென். அது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அது என்ன பேசுதுன்னா, என்ன பேசுதான்? இந்த வெளிப்பாடு தான் சபைக்கு இல்லாமல் போயிடுச்சு. என்ன பேசுது? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். எஸ், எல்லாம் சொல்லுங்க, நன்மையானதை பேசும் இயேசுவின் ரத்தம். ஆமென். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு என்ன பேசிட்டு இருக்குது? இப்போ நீங்க சொல்றீங்க, ஆல் திங்ஸ் அகைன்ஸ்ட் மீ, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கு. இட்ஸ் a lie of the devil. உங்களுக்கு எதிராக எதுவுமே இல்லை, ரத்தமே உங்களுக்கு சார்பானு பேசிட்டு இருக்குது, இயேசுவே உங்க பட்சமானு பேசி கொண்டிருக்கிறார். ஏங்க, உங்களுக்கு எதிராக ஒன்றும் நடக்கவும் முடியாது, நடந்ததை கூட அதை திருப்பி கொண்டு வந்து உங்களுக்கு சாதகமாய் மாற்றுகிற ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த 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 வரையப்படுகிற படத்தில் எங்கேயோ ஒரு ஓரமாக பார்க்கறதுனால தான் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு. ஒவ்வொரு சீனாக பார்த்தா அப்படி தான் தெரியும், மொத்தமாக வச்சு பார்த்தா தான் தெரியும் நடந்தது அனைத்தும் சாதகமாக இருக்கிறது. இப்போ நமக்கு அந்த அந்த துண்டு பீஸை மட்டும் பார்க்குறோம், அதாவது அந்த அந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் பார்க்குறோம், பார்த்தா இகழ்ச்சி மாதிரி தெரியுது. ஆனால் அது இகழ்ச்சி இல்லை, அது புகழ்ச்சிங்கிறது நாளானது அதை விளங்க பண்ணும், அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எதிரா எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பேசுங்க, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எதிரா ஒரு ஆயுதமும் கிடையாது, எனக்கு எதிரா ஒரு மந்திரமும் இல்லை, ஒரு குறிசொல்லுதலும் இல்லை. ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி பேசி கொண்டிருக்கிறது. அந்த இரத்தம் எனக்கு நன்மையை பேச, எனக்கு தீமை செய்பவன் யார்? எது? இவன் எதுக்கு வர்றானே தெரியலையே பிரதர். காலையிலே ஒருத்தனை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கு.
ஐயோ இந்த ஃபோனை பார்த்தாலே சிலருக்கு பயம். ஐயோ என்னன்னு தெரியலையே, சிமியோனையும் கூப்பிட்டு போயிட்டாங்க, யோசேப்பையும் கூப்பிட்டு போயிட்டாங்க, பிஞ்சு மீனை வேற கேட்காங்களே, என்ன ஆக போதும் அப்படின்ட்டு. இல்லைங்க, அது உங்கள் வாழ்க்கையில். அதனால தான் பாருங்களேன், சிலதுக்கு நல்லது பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆமாம், நான் பார்த்துருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸில். அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் அவங்களுக்கால நம்பவே முடியாது இவர் ஹெல்ப் தான் பண்ணுறாரு. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ வச்சு செஞ்சுருக்காங்க, நல்ல செய்கிற மாதிரி செஞ்சு அவனை பல்வேறு விதத்தில் ஒருத்தன் ஏமாற்றப்பட்டிருக்கும் போது அவனுக்கு திடீர்னு நீங்கள் நல்லது பண்ணும்போது கூட அவனால் அதை என்ன பண்ண முடியாது. ஆமாம், மனிதன் பாருங்கள் எந்த அளவுக்கு பரிதாபமானவன் ஆயிட்டான்னா. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, நன்மை செய்யும்போது சோர்ந்து போகாதேன்றது. ஏன்? நன்மை செய்யும்போது அது வரும். ஆமாம், அப்படியே சொல்லுது. கலாத்தியரில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்கிறதுல என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதிருங்க. ஏன்? நீங்கள் நன்மை தான் செய்வீங்க, அவன் உனக்கு வேறு ஏதாவது பண்ணுவான். நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இதுக்கு தாயா என்னைக்கு இந்த ஊர் திருந்ததோ அன்னைக்கு நாம் என்ன பண்ணலாம், ஏதாவது செய்யலாம் அப்படின்னு மினிஸ்ட்ரியை விட்டவங்க, நல்லது செய்கிறத விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஆமாம், அவனுக்கு எல்லாமே ஒரு பயத்திலிருந்தே அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். ஒருத்தங்க ஏதோ ஒரு வாட்டி என்னமோ போட்டிருந்தாங்க, ஜாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் எதனா போட்டுருக்கோம், இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும், போட்டுவிட்டுருந்தேன். அவர் சொல்கிறார், என்னையா நீங்கள் கும்பிட்டு போட்டு போயிட்டீங்க அப்படிங்காரு. ஜோம் பண்ணிக்கிறேன். அப்போ அவருக்கு அந்த உணர்வுலேருந்தே அவர் பார்க்குறாரா, அதனால் அவருக்கு எப்படி தெரியுது, ஐயோ இவரும் கும்பிட்டு போயிட்டார் போல அப்படின்ட்டு. ஸோ இதுதான் மனித மனதில் இருக்கிற பரிதாபம், மனுஷனுடைய பரிதாபமான நிலைமைங்கிறது இதுதான். பாருங்களேன், பாவம். பார்த்துப்பா சொல்லுங்க, பாவம். இது புரிஞ்சிட்டுனா நீங்கள் யாரையும் மன்னிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்தா என்ன வந்துடும், ஜீசஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது கடுப்பானார். இல்லை, இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். ஐயோ என்னத்தை சொல்ல, கடவுள் மிகப்பெரிய பரிசை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார், அதை போட்டு பிச்சு ஒன்றுமில்லாம ஆக்கிட்டான் பாருங்களேன். அப்புறம் புரிதா, அவன் மனதில் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த உலகத்திலேயே மிக சிறந்த நன்மை இயேசு, அதை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு, அதை தூக்கி தள்ளி போட்டான். புரியுதா? அவனுடைய பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா, நன்மையை கூட ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு அவன் ஹார்ட்டில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. நல்லதை கூட அவனால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதுதான் பாருங்கள் மிகப்பெரிய பரிதாபம். அதனால தான் யாரையும் பார்த்துட்டு ரொம்ப கோவப்படாதீங்க, அவனை ரொம்ப ஒரு மாதிரி நினைக்காதீங்க. பாவம், அவனுக்கு என்ன பிரச்சனையோ, நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் அவன் பேசுகிறானா, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறானா, அவனுக்கு ஏதோ பிரச்சனை, ஐயோப்பம், அவன் ஜோம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உணர்வுக்கு நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம். ஸோ ஒரு பிக்சரில் ஒரு ஓரத்தை பார்க்காம ஒட்டு மொத்தத்தையும் பாருங்கள். ஆமாம், எல்லாம் சொல்லுங்கள், பிக் பிக்சர். ஒரு சீனை வச்சு முடிவுக்கு வராதிங்க. அதனால தான் ட்ரெய்லர் பார்த்து படம் பார்க்க போய் ஏமாந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏதோ சொந்த கதையை சொன்ன மாதிரி இருக்குல்ல. ஆமாம், கொஞ்சம் பிரசங்கத்தில் வரதான் செய்யும். ட்ரெய்லர் பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா அந்த மாதிரி இருக்கும். உள்ளே போய் பார்த்தா அச்சோ, ட்ரெய்லர் மட்டும்தான் நல்லா இருக்கு அந்த படத்தில். நான் சொல்கிறேன், இதை பிசாசு ரிவர்ஸில் பண்ணுறான் உங்கள் வாழ்க்கையில். ட்ரெய்லர் மட்டும்தான் சோகமாக இருக்கிற மாதிரி காட்டு தெரியும், உள்ளே போய் பார்த்தா படம் அப்படி சூப்பராக இருக்கு. அவ்வளோ சூப்பராக டைரக்ட் பண்ணி அவர் வச்சிருக்கிறார். ஆமென். அவ்வளோ சூப்பராக டைரக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அதனால் இப்போ ஓடுற சின்ன சின்ன சீனு, சின்ன சின்ன காட்சி, இதை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையே சோகமாக தான் இருக்க போகுது, நம்ம தொழில் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற முடிவுக்கு என்ன பண்ணாதீங்க, வராதிங்க. ஏன்னா இது சும்மா ஒரு ட்ரெய்லர் காட்டுறான் உங்களுக்கு. உள்ளே போய் பாருங்க, சிருஷ்டிகர் உங்களுக்காக மிக அழகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. மிக அழகான ஒன்றை அவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் சொல்றாரு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின படம், எதிர்காலம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, அவர் 100க்கு 100 உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பக்கத்தப்பா சொல்லுங்க, கேரண்டி. ஆமென். ஆமாம்,
பிரீத்திக்கு இல்லை, நல்ல எதிர்காலத்துக்கு நான் கேரண்டி. ஆமென். நல்ல ஃபியூச்சருக்கு கேரண்டி. கேரண்டி ஆண்டவர் கேரண்டி கொடுக்குறார். அதனால தான் சொல்றாரு, எப்பா உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, தீமையை அவர் உங்களுக்காக திட்டமிடவில்லை. ஆனால் இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, இந்த தீமையை கூட உங்க வேலைக்காரனா மாத்துறார். அதுதான் அவர் ஸ்டைலுங்க, அதுதான் அவருடைய ஸ்டைலுங்க, அதுதான் அவருடைய ஸ்டைல். இந்த கெட்டதெல்லாம் உங்களுக்கு வேலை பார்க்கும், மாற்றி விட்டுருவார், அதை அப்படியே திருப்பி விட்டுருவார். ஆமாம், அது உங்களுடைய வேலைக்காரனா மாறிடும். அது உங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தேவன் அதை என்ன பண்ணிடுவார், மாற்றிடுவார். எவனோ வந்து உங்களை குறித்து ஒன்று தப்பாக சொல்லிட்டு போயிருப்பான், அதுதான் பெரிய ஆர்டரை பிடிக்கிறதுக்கு காரணமாக மாறும். இலவச விளம்பரம். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கெல்லாம் சில ஊழியங்கள் நல்லா வளர்ந்துருக்குது காரணம் சிலர் போட்ட வீடியோ தான். ஹலோ, இல்லைன்னா அந்த ஊழியரும் தெரியாது, அந்த ஊழியமும் தெரியாது. சில ஊழியமும் சில ஊழியரும் வளர்றதுக்கு இது எல்லாத்தையும் வேலைக்காரன் மாதிரி ஆண்டவர் பயன்படுத்துறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தீமைகள் எனக்கு வேலை பார்க்கும். இப்போ நெருப்புல தூக்கி போட்டாங்க யார? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. மற்றவனெல்லாம் அது பொசுக்கிச்சு, இவனுக்கு நெருப்பு வேலை பார்த்துச்சு. இவனை கெட்டி இருந்துச்சு பாருங்க, அதை மட்டும் அறுத்து விட்டுடுச்சு. அதான் விஷயம். அக்கினியில் கெட்டப்பட்டவர்களாய் உலாவவில்லை, விடுதலையாய் உலாவுகிறார்களே. அக்கினி உங்களுக்கு வேலை பார்க்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நெருப்பு உங்களுக்கு வேலை பார்க்கும். ஆமென். சில பேர் உங்க மேல வைக்கிற வெறுப்பு உங்களுக்கு வேலை பார்க்கும். புரிந்தா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு காலையில் தேவ ஆவியானவர் சில காரியத்தை உங்களோட ஒரு பேசி கொண்டு இருக்கிறார். சிலர் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு அது வேற மாதிரி அவங்க பண்ணா கூட அது உங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஆமென். சில பொய்யான குற்றச்சாட்டு ஒரு பதவி உயர்வுக்கு காரணமாய் மாறும். போட்டுங்க, காலைல ஒன்று மட்டும் தெரிஞ்சால் கடவுளை துதிச்சுட்டே இருக்க போறீங்க. என்னடா எல்லாம் எனக்கு சாதகமாக நடக்கு. ஆமாம், இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் 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 உங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நமக்கு யாக்கோபு மாதிரி நம்ம யோசிச்சிட்டோம்னா வாழ்க்கையை சோகமாக உட்காந்துட்டு இருப்போம். ஆல் திங் அகைன்ஸ்ட் மீ. ஏதாவது ஒன்று என் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கா பிரதர்? சொல்லலை, நான் பொதுவாகவே இப்படி சொல்கிறேன், நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. அது சரியில்லை, இது சரி, அதாவது சரியாக இருக்குமா, அதுவும் சரி, சரி இதுவா வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, பிறந்த இடமும் நல்லா இல்லை, போன இடமும் நல்லா இல்லை, நடுவுலையும் நல்லா இல்லை. ஆல் திங்ஸ் அகைன்ஸ்ட் மீ, எல்லாம் எனக்கு எதிராய். அப்படி சொன்ன ஒரு மனுஷனுக்கு ஆதரவாக தான் இந்த பூமியில் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் செய்தி வருது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அவன் செத்து போனானே அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் செய்தி வருது, யோசேப்பு சாகவில்லை, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு எந்த தகவலெல்லாம் கெட்ட செய்தி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகிறது. அதை உங்கள் காதுகள் கேட்கும். அதை பற்றிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் பாருங்க. அதை பற்றிய ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வரும். ஒரு பையன் ஓடி வருவான் அந்த ஹமாம் விளம்பரத்துக்கு, அம்மா ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி.
நான் சொல்கிறேன், உங்களுக்கு கெட்ட செய்தின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அம்பட்டையும் கல்வாரி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் சகலத்தையும் நன்மையாய் மாற்றும். அதனால தான் வார்த்தை சொல்லுது, இதோ நான் சகலத்தையும் புதிதா. இந்த நேரத்தில் பார்க்கும்போது அது வழிதான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரியும் அது வழி, நீங்கள் போவதற்கான வழி. அந்த நேரத்தில் அது குழியாக தான் தெரியுது யோசேப்பு விழும்போது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சது அது குழி அல்ல, அது கோபுரம். எப்போவுமே அப்போ நடக்கு. அதனால தான் காலத்துக்கு முன்னே தீர்ப்பு சொல்லாதீங்கன்னு இருக்கு. ஆமென். அதே நேரத்தில் காலத்துக்குள்ளேயும் தீர்ப்பு சொல்லணும். ஆனால் நாம் தேவன் நல்ல நியாயாதிபதிங்கிறத நம்புவோம்னா நம்ம பதட்டப்பட மாட்டோம். இது என்னமாய் முடியும் அப்படின்னு நம்ம பயத்தில் இருக்க மாட்டோம். நமக்கு தெரியும் அவர் இப்படித்தான் முடிப்பார். நம்ம டைரக்டர் சுபம் அப்படின்னு தான் முடிப்பார். சுபம் போட்டு தான் முடிப்பார். அமங்கலத்தில் இவர் முடிக்க மாட்டார், மங்களமாய் முடிப்பார். ஆமென். சில நேரத்தில் சில மூவிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் இவங்க சேருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த டைரக்டர் படத்தை கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் இவர் முடிக்கும் போது எப்படி முடிப்பார், கரெக்டாக முடிப்பாருன்னு தெரியும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஏன்னா கடைசியில் எப்படியும் சேர்ந்துருவாங்க. ஆனால் சில பேருக்கு தெரியும் இவன் கொண்டு போடுவாயா, இவன் படத்தில் கூட சேர விட மாட்டான். சிலருக்கு சினிமாவை பார்க்கும்போது ஏன் கொஞ்சம் ஆறுதல் தெரியுமா, நிஜத்தில் தான் ஒன்றுமே நடக்க மாட்டுக்கு, அதையாவது தரையில் நடக்காதது திரையிலையாவது நடக்குது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்க. ஆமாம். ஆனால் சிலர் நமக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஆள் சோகப்பாக முடிக்கவே மாட்டார். நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் சொல்கிறாரு, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணம், முடிவு சம்பூரணம், முடிவு சுபம். அதனால தான் அவர் சொல்கிறாரு சங்கீதத்தில் பாருங்கள், இப்போ நான் சொன்னது அப்படியே ஒரு சங்கீதம் ஃபுல்லாக இருக்குது. அந்த சங்கீதத்தில் எண்டில் சொல்கிறாரு, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அவன் முடிவு சமாதானமே. என்ன ஆண்டவரே, கெட்டவன்லாம் மேலே போய்கிட்டே இருக்கிறான். கிங்டம் பீப்புள், கிங்டம் மைண்டட் பீப்புள் காசே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன ஆண்டவரே, கெட்டவன்லாம் தலைக்கிறான், எல்லாரும் வேற வேற மாதிரி ஆகுறான். அவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவன் இரான். உன் கையில் எல்லாம் வர்றதை நீ பார்க்க போற, உன் கையில் எல்லாம் திருப்பப்படுறதை நீ பார்க்க போற. எல்லாம் சொல்லுங்க, நீ உத்தமனை நோக்கி, இங்க பாருங்க, செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, முடிவு சமாதானம். ஆமென். எந்திரிச்சு ஓடிடாதீங்க. இவர் நல்ல டாக்டர், ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. எழும்பும்போது அந்த கட்டி இருக்காது, அந்த வியாதி இருக்காது, அந்த நோய் இருக்காது, அந்த பலகீனம் இருக்காது, எல்லாம் சரியாயிடும். பயப்படாதீங்க. சிலருக்கு சில ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும் சில டாக்டரை பார்க்குறதுக்கும் பயம். போகும்போதே மாலை வச்சுருக்காங்க. எதுக்கு? சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு, ஃபெயிலியர் ஆச்சுன்னா உனக்கு. இந்த ரேஞ்சில் போனால் எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. நல்ல மருத்துவர், நல்ல மருத்துவர். ஆமென். முடிவு சமாதானம். ஆமென். இன்னும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குத, கொஞ்சம் மயக்கமாக. ஆதாமுக்கு கூட மயக்கம் இருந்துச்சு. ஆனால் எந்திரிச்சு பார்த்தா மயக்கத்திலே இருக்கிற மாதிரி உன்னை கொண்டு வந்து. ஆமென். இவர் எது பண்ணாலும் ஒரு நல்ல முடிவை மனதில் வைத்து செய்கிறார். ஆமென். இப்போ சிலது தெரிய மாட்டுக்கு, இப்போ சிலது புரிய மாட்டுக்கு, இப்போ சிலது கேள்வியாக தான் இருக்கு. பரவாயில்ல, அவர் பதிலாக இருக்கிறார். நான் எங்கே போகிறேன்னு தெரியல. யோபு சொல்கிறான், நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல, என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரியல, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், எனக்கு எதிராய் அல்ல, எனக்கு சாதகமாய் தேவன் ஒரு கிரியையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ட்ரஸ்ட் தம். இந்த காலையில் இதை நம்புங்க, இந்த காலையில் இதை நம்புங்க, இதை நம்புங்க. சங்கீதம் 37 அதனுடைய ஃபுல் இதையும் நீங்கள் போய் வீட்டில் வாசிங்க. 1வது வசனம் பாருங்க. பொல்லாதவனை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுபுண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள்.
கர்த்தரை நம்பி நன்மை செய். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இதை ஃபுல்லாக அப்படியே ஒரு வாட்டி வாசித்து பாருங்க. இது எப்படின்னா, சீன் ஆரம்பிக்கும் போது நல்லா இல்லை. இந்த சங்கீதம் 37 எப்படி இருக்கு? ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா இல்லை, நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்பிக்கையாகவே இல்லை. என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரேங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதுக்கு இடையில சில வார்த்தைகள் கொடுக்கப்படுது பாருங்க. 23 பாருங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அவன் சொல்றான் பாருங்க, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. விடியும் வரை பொறுத்திரு. அது மாதிரி தான் சில காரியம். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு எதிராக ஒன்றுமே கிடையாது, உனக்கு எதிராக இருக்கவே முடியாது. அப்படியே சில நெருப்பு, அப்படியே சில வார்த்தைகள், அப்படியே சிலது வந்தாலும் அது உனக்கு வேலை பார்க்க போகுது. அது உனக்கு வேலை செய்யும். அது உன்னுடைய சர்வெண்டா இருக்கும். அது உனக்கு ஒர்க் பண்ணும். ஆமென். பத்த வச்சிட்டியே பரட்ட நல்லது. அந்த பத்த வச்சது எனக்கு எங்கேயோ நல்லதா போற மாதிரி காரியங்கள் நடக்கும். ஆமென். எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியுங்க. சில கதவுகள் அடைக்கப்பட்டது, இப்பதான் தெரியுது. ஆண்டவரே, அன்னைக்கு பார்க்கும்போது மூடிட்டாங்களா, ஊழியத்தையே மூடிட்டாங்களா, அன்னைக்கு பார்த்தா அப்படி. ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கு தான் பெருசா தேவன் ஒன்றை திறந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, முடியும் வரை காத்துருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது. இல்லை, நம்புங்க, இந்த டைரக்டரை நம்புங்க. இவர் சோகத்தில் முடிப்பவர் அல்ல. இதுவரைக்கும் எந்த கதையும் இவர் சோகத்தில் முடிச்சது இல்லை. இவர் நன்மையாத்தான் முடிப்பார். அதனால தான் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நினைவாய் இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். எவ்வளோ தெளிவா சொல்ற. இது கிடையாதுங்கிறார். தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது கிடையாதுப்பா. முதல்ல அது கிடையாது. எல்லாம் சொல்ல, எனக்கு கெட்டது கிடையாது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒரு சிங்கிள் பீஸ் தீமை கூட இருக்க முடியாது. இருக்கவே முடியாது. சிலது நடந்திருக்கலாம், சிலது பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னும் சீன் முடியலை. சீன் முடியும் போது தான் தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு வேலை பார்த்துருக்குன்ட்டு, அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்குதுன்னு, அதெல்லாம் உங்களுக்கு வேலைக்காரனாக வேலை செய்திருக்கிறது என்பது உங்கள் கண்கள் காண ஆரம்பிக்கும். ஆமென். ஆனால் பாருங்க, இந்த புரிதல் யாக்கோபுக்கு இல்லை. அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே இல்லை. முதல்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிறது தெரியல. யோசேப்பு ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்காக பார்க்கல. பதட்டத்தில் அண்ணமார்கள் வந்து அவன் ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுத்த உடனே ட்ரெஸ்ஸு யோசேப்பு கூடது தான். ஆனால் ரத்தம் யாருடையது? ஆட்டினுடைய ரத்தம். ஆடை வந்து யாருடையது? யோசேப்புடையது. ரத்தம் வந்து யாருடையது கிடையாது, யோசேப்புடையது கிடையாது. ஆனால் பயமும் பதட்டமும் ஆன உடனே என்ன நினச்சிட்டான்? செத்துட்டான், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். பிசாசு இப்படி தான் சில விஷயத்த உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறான். ப்ரூஃப்லாம் இருக்குது பிரதர், ப்ரூஃப் இருக்குது, அவ்வளோதான், நான் கண்ணில் பார்த்துட்டேன், அவ்வளோதாங்கிறீங்க. அந்த ப்ரூஃப்லாம் கிடையாது. கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, எந்த மனிதனும் இருதயத்திலும் தோன்றவில்லை. தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு காலையில் என்ன நடந்துட்டு இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் சில விஷயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உனக்கு எதிராக எதுவும் நடக்கல, உனக்கு சாதகமாய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, நம்ம ஹார்ட் ஹீல் ஆகணும். ஒரு சம்பவம் சோகமா நடந்துட்டதுனால வாழ்க்கையே சோகமா இருக்குன்னு நினைக்க கூடாது. கர்த்தரை நம்பி காலை எடுத்து வைக்கணும். ஆமா, அது வலிதான், அது வருத்தம் தான், அது இழப்பு தான். ஆனால் நான் அதில் இருக்க மாட்டேன், இதை வேற மாதிரி ஒருத்தர் முடிப்பார், நான் போய் என்னுடைய காரியத்தை செய்ய போறேன்னு காலை எடுத்து வைங்க. ஆமாம்,
சோகங்கள்ல இருந்து, துயரங்கள்ல இருந்து, தோல்விகள்ல இருந்து இன்னைக்கு காலையில சொல்றேன், எழும்புங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய். அவரை நம்பி எழும்புங்க. ஒரு நம்பிக்கையும் இல்லைங்க, இப்படி ஆயிடுச்சு, இந்த காரியம் இப்படி போயிடுச்சு, இந்த சம்பவம் இப்படி ஆயிடுச்சு. உங்க வாழ்க்கை சம்பவத்துக்குள்ள இல்ல, உங்க வாழ்க்கை சர்வ வல்லவருக்குள்ள இருக்குதுன்னு சொல்றேன் காலையில. அது ஏதோ ஒரு சம்பவத்துக்குள்ள போய் உங்களை தேடாதீங்க. அவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆமென். உனக்கு தெரியலப்பா, உனக்கு தெரியல, நீ நினைக்கிற இந்த சம்பவத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு. இல்லை இல்லை இல்லை, எனக்கு தெரியும், நான் தான் டைரக்டர், உன் வாழ்க்கையினுடைய டைரக்டர், உன் வாழ்க்கையை அழகாக வடிவமைக்கக்கூடிய ஓவியர். அலங்கோலமாய் உன் படத்தை நான் முடிக்க மாட்டேன், அலங்காரமாய் முடிப்பேன், சாம்பல் சிங்காரமாய் மாறும். பாருங்க, அதனால தான் சும்மா ஒரு பத்திரிக்கை செய்தியை படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது. கொரோனா வந்துடுச்சு, ஒமைக்ரான் வந்துடுச்சு, சுனாமி வந்துடுச்சு, அது வந்துடுச்சு, அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், வாங்க எல்லாரும் செத்து போவோம். இதை பேசுறதுக்கு ஒரு சர்ச்சு தேவை, இதை பேசுறதுக்கு ஒரு சபை தேவை? தேவையில்லை. பேசாட்டி தினத்தண்டியோ மாலை மெரிசோ படுத்து வீட்லேயே சாப்பிட்டு செத்து போங்க. அதுக்கு தேவையில்லை ஒரு சபை. அதை பேசுறதுக்கு ஒரு சர்ச் தேவையில்லை. சபை எதுக்கு தேவைன்னா அனந்த ஞானத்தை. இன்னைக்கு பேசிட்டு இருக்கும் பாருங்க, இது பாலசேகரால பேச முடியாது, இது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கிழிச்சு உங்க கண்ணில் காட்டணும். அந்த லேயரை உரிச்சு அவர் உன்னை காட்டணும். காட்டினா மட்டும்தான் பேச முடியும், காட்டினா மட்டும்தான் அதை கேட்க முடியும். அதனால தான் சொல்றாரு, எந்த கண்ணும் காணவில்லை, எந்த காதும் அதை கேட்கவில்லை, எந்த மனிதனுடைய இருதயத்திலும் அது தோன்றவில்லை. முதல்ல எந்த கண்ணும் காணலை பாருங்களேன். யாக்கோபுடைய கண்ணு காணலை, யாக்கோபுடைய காது அதை கேட்கல, யாக்கோபுடைய இருதயம் அதை உணரவில்லை. அவனுக்கு தெரியாது இந்த யாக்கோபுக்காக அவர் என்னெல்லாம் போட்டு வச்சிருந்தார். அவனுக்கு தெரியாது இந்த யாக்கோபின் சந்ததியில, அந்த யூத வம்சத்துல தான் மேசியாவே வரப்போறாரு. நான் எப்படி அழிவேன், நான் என் இனம் எப்படி அழியும், என் சந்ததி எப்படி அழியும், என் சந்ததிக்குள்ளதான் ராஜ்யத்தின் வித்தையே தேவன் வைத்திருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கெட்டு போக மாட்டீங்க, நீங்க செத்து போக மாட்டீங்க, நீங்க நஷ்டப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ளே தான் ராஜ்யத்தின் வித்துக்கள் ஒளிந்திருக்கிறது, அது வெளியில வரும். சும்மா வந்து நீ காலையில் உட்காரலங்க. இந்த இடத்துக்கு நான் சொல்றேன், ஒருத்தர் கூட சும்மா வர முடியாது. இட்ஸ் a place of destiny. இந்த சபை, இந்த ஊழியம், இங்க வந்து இங்க யாருமே சும்மா வரமாட்டாங்க. இங்க வர்றாங்கனாலே அதுவே ஒரு கிரேஸு, அதுவே ஒரு சோசன், அதுக்கே ஒரு இது இருக்கணும். அவங்க தான் இங்க வருவாங்க. தேவன் ஒன்றை செய்கிறார், அவர் ஒன்றை நடப்பிக்கிறார். எஸ், மறுபடியும் சொல்ற, அவர் ஒன்றை செய்கிறார், அவர் ஒன்றை நடப்பிக்கிறார். அதில் நாம் எல்லாம் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அப்படியே நாம் அதில் நின்றுக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் பாருங்கள், இப்போ ஒரு பிரசங்கம் எனக்கு தெரியாது, இந்த பிரசங்கம் இன்றைக்கி நான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இதுக்கு முன்னாடி நான் யோசித்து கூட பார்க்காதது. அப்போ என்ன நடக்குதுன்னா, தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தினார். இட்ஸ் a spirit to spirit. ஆமென். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? ஆமென். எந்த கண்ணும் காணலை, எந்த காதும் கேட்கலை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் அது தோன்றவில்லை. அப்போ யாக்கோபுக்கு தெரியல. எனக்கு யோசித்து பாருங்களேன், என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. அவன் பிள்ளையில ஒருத்தனை கூட்டிட்டு போய் அவனை பெரிய ஆள் ஆக்கி எகிப்தையே போஷிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா உயர்த்துற திட்டத்தை அவன் பிள்ளைக்காக அவர் போட்டு வச்சிருந்தார். நீங்க எந்த பிள்ளைக்காக கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த பிள்ளைக்காக அவர் வச்சிருக்கிற பிளான் உங்களுக்கு தெரியும்னா இன்னைக்கு கர்த்தரை துதிப்பீங்க. நீங்க உட்கார்ந்து எந்த விஷயத்துக்காக நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துல கர்த்தர் செய்ய போறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்காகவே கர்த்தரை இன்னைக்கு நீங்க துதிக்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்றேன், எதெல்லாம் உங்களுக்கு வருத்தம்னு சோகம்னு நினைக்கிறீங்களோ அங்கிருந்து தான் அவர் ஒன்று செய்ய போகிறார். ஆமென். எஸ் எஸ். யாக்கோபுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும்
அவன் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே. எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. எதிராக இல்லை, எதிராக இருக்க முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உன் இனம் அழியாது, உன் ஜனம் அழியாது, உன் வித்து அழியாது, அழிய விட மாட்டார். ஆமென். அதை எங்க இருந்தாலும், குழிக்குள்ள இருந்தாலும் அதை எழுப்பி மேலே அவர் கொண்டு வருவார். அது சிறைக்குள்ள இருந்தாலும் அதை மேலே ஆக்கி அவர் கொண்டு வருவார். விடமாட்டார். ஆமென். விடவே மாட்டார். கொண்டு உட்கார வைப்பார். பாருங்க, ஒரு நாள் இப்போ இவன் எதெல்லாம் நினைச்சானோ அதெல்லாம் தப்புன்னே அவனுக்கு தெரியுது. அப்புறம் தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிறான். முதல்ல தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனுங்கிறது தெரியாததுனால அண்ணன் கூட சண்டை போட்டு வம்பு பண்ணி இவ்வளோ பண்ணிட்டு இருந்த யாக்கோபுக்கு ஒரு நாள் தெரிஞ்சிச்சு, அண்ணனை விட இவன் பெரிய ஆள் ஆயிட்டான். ஒரு நாள் அண்ணனுக்கே கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கான். வந்து நிற்கிறான். அப்போ சொல்கிறான் யாக்கோபு, கர்த்தர் எனக்கு அனுகிரகம் பண்ணினார், அதனால் எனக்கு இவ்வளவு உண்டாயிருக்குது. கோலும் கையுமாய் போனேன், 2 பரிவாரத்தோடு என்னை திரும்ப வச்சுட்டாரு. எந்த அண்ணன்ட்ட இருந்து பிடுங்கன்னு நினச்சானோ அந்த அண்ணனுக்கே டேக் இட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டான். அவன் சொல்கிறான், எனக்கு வேண்டாங்க, எனக்கு போதுமானது உண்டு அப்படிங்கிறான். ஐ ஹாவ் எனஃப் அப்படிங்கிறான் ஏசா. ஆனால் கடவுளுடைய கிருபையில் வாழ்கிற யாக்கோபு சொல்கிறான், அங்கே பாருங்க, அதற்கு ஏசா, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு. எல்லாம் சொல்லுங்க, பட்டயத்தால் பிழைச்சவனுக்கு போதுமானது கிடச்சிச்சு. அவருடைய தயவலால் ஒருத்தன் வாழ்ந்தான் பாருங்க, அவனுக்கு என்ன இருந்தது பாருங்க, தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேர்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க. அவன் சொல்றான் ஏதோ போதுமானது இருக்குப்பா ஏசா. யாக்கோபு சொல்றான் வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. இவன் சொல்றான் எனஃப், ஐ ஹாவ் எனஃப் தான் சொல்றான். ஆனால் அவன் சொல்றான் மோர் தென் எனஃப், மோர் தென் எனஃப். ஐயோ, இது தெரியாம இவ்வளோ நேரம் சண்டை போட்டோமே. நீங்கள் சில மறுபடியும் மூவின்னு சொல்கிறேன்னு நீங்கள் சண்டைக்கு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ கஷ்டப்பட்டு கேட்டில் ஏறுவார், இறங்கி அந்த பக்கம் போன பிறகு தான் தெரியும் கேட்டு திறந்துருக்கு. லைஃப்பில் நமக்கு நிறைய நேரம் தெரியல கேட்டு திறந்துருக்குன்ட்டு. நான் இங்கே நிறைய ஒரு மூவி பார்ப்போம், ரொம்ப பிடிக்கும், அபியும் நானும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்ப்போம், இப்போவும் அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா வந்து ரொம்ப படிப்பார். ஏன்னா அப்பா பாஸ் ஆனால் தான் பிள்ளைக்கு சீட்டு அப்படின்ட்டு. ராத் 2-3 நாள் படிப்பான். கடைசியில் போனால் அட்மிஷனை போட்டு ஃபீஸை கேட்டுங்கன்றவாங்க, கேள்வியே கேட்க மாட்டாங்க. இவனுக்கு கடுப்பாயிரும். ஒரு கேள்வி, அலெக்சாண்டர் குதிரை பேர் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படிமா. அதெல்லாம் தேவையில்லை சார், ஃபீஸ் அட்மிஷனை போட்டு கிளம்புங்க சார். இது என்னன்னா பெரும் முயற்சி எடுத்த பிறகுதான் தெரியுது கேட்டு திறந்தே இருக்கு அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், என்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்களோ அன்னைக்கே கேட்டு திறந்தாச்சு. அன்னைக்கே கேட்டு திறந்திருக்கு, அன்னைக்கே திறந்திருக்கு. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்படி சொல்லிட்டு எவ்வளோ கேரண்டி பண்ணுறாரு பாருங்க. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு அர்த்தம். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். நம்புங்க, வாழ்க்கையில் இதில் வாழுங்க, இந்த ப்ரொஃபெட்டிக் பிக்சரில் வாழுங்க, ஆவியானவர் கொடுக்குற இந்த வெளிச்சத்தில் வாழுங்க, தோக்கவே மாட்டீங்க. இப்போ என்னைக்குனாலும் நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க, எனக்கு தெரியும் அது. ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது என்னன்னா, இன்னைக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும்ட்டு. இப்போ இந்த சம்பவம்லாம் நடந்து ஒரு நாள் நல்லா ஆனவொடனே என்ன பிரயோஜனம் என்ன? எல்லாம் சொல்லுங்கள், எப்படினாலும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எப்படினாலும் நீங்கள் சிரிக்கத்தான் போகிறீங்க, நீங்கள் ஜெயிக்கத்தான் போகிறீங்க. அது இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்களேன். எப்படியும் 31ஆம் தேதி சம்பளம் கொடுக்க தான் போகிறாங்க. சம்பளம் வருமா, சம்பளம் வருமா வராதா, சம்பளம் வருமா வராதா, கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு டெய்லி இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? கொஞ்சம் நம்புங்க, எஜமான கொஞ்சம் நம்புங்க. ஆமென்.
கொஞ்சம் நம்பினீங்கன்னா 31ஆம் தேதி அப்பா அப்படின்னு சந்தோஷப்படவும் செய்யலாம். இல்லைங்க, அவர் சூப்பரான ஆளுங்க, கூடுதலாக தாங்க தருவார், கம்மியாக தரவே மாட்டாருங்க அப்படின்னீங்கன்னா இன்னையிலேருந்தே சந்தோஷமாக இருக்கும். நான் பேசிகிட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க அதுக்கு பேசலை. நான் பேசுறது இப்போமே போஜனம் செய்தால் உடையை உடுத்தினால் அதுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அந்நாள் பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் பிரியாணி சாப்பிடல, பிரியாணி சாப்பிட்ட பிறகுதான் பிள்ளைய பெற்றா. புரியுதா? அதனால தான் ஒரு நாள் எல்லாம் நல்லாயி அது யார் வேணாலும் தான் சந்தோஷமா இருக்கலாமே. புரியுங்களா? அது யாரும் முடியும். ஒரு நாள் பாருங்க, ஒரு நாள் நல்லாவும் அது தெரியும். ஆனால் அந்த நாளை இப்பமே மனசில் வச்சு, ஓ ஐ எம் நாட் வாக் பை சைட், ஐ எம் வாக் பை ஃபெய்த். நான் தரிசித்து நடவாமல் நான் விசுவாசித்து நடக்கிறேன். அப்போ நீங்க எப்படி இருக்குன்னா, அது நடந்து விட்டால் எப்படி நான் உணர போகிறேனோ, எப்படி வாழ போகிறேனோ அப்படி இன்று நான் வாழ போகிறேன். அதனாலதான் வேதம் சொல்லுது, இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஆமென். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு, சரி இந்தியா பாகிஸ்தானே வச்சுக்கோம், அதான் சூடா இருக்குது. ஸோ அப்படியே போகிற மாதிரி போகுது. கடைசியில் இந்தியா என்ன பண்ணிடுச்சு? ஜெயிச்சிடுச்சு. இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சிடுச்சு, இந்தியா என்ன பண்ணிடுச்சு? ஜெயிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் மேட்சை பார்க்கல, உங்களுக்கு நியூஸும் கிடைக்கல. நீங்கள் ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணுறீங்க? பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் நண்பர் என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே பார்த்துட்டார். இப்போ நீங்கள் மேட்சை பார்க்குறதுக்கும் அவர் மேட்சை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்காதா? நீங்கள் ஒரு 10 தடவை பார்ப்பீங்க. விட்டுட்டான் பாருமா. அவனுக்கு தெரியும், நீ என்னத்தை விட்டாலும் கடைசி பாலில் அடித்து வின் பண்ணிடுவான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். இதுதான் ப்ரெஃபட்டிக் வியூவில் இருந்து வாழ்க்கையை பார்க்குறது. இப்போ நமக்கு நேரம் எப்படி இருக்கு? போச்சா, ஐயோ எனக்கு முதல்ல தெரியுங்க, அவனும் போயிட்டான் இவனும் போயிட்டான், யோசேப்பும் போகிறான். ஆனால் முழு காட்சியை பார்க்கும்போது தெரியும், யோசேப்பு மேலே போகிறான், பென்னியமீன் 2 மடங்கு பெறுவதற்காக போகிறாங்கிறது முழு சீனை பார்த்தா தான் தெரியும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிக் பிக்சர். ஆமென். இந்த பெரிய படத்தை பாருங்க. நீங்கள் இந்த சின்ன இதை பார்த்துட்டு உட்காந்துடாதீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ யாக்கோபுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே கேட்டை தேவையில்லாமல் ஏறி குதிச்சிட்டோம். ஆனால் கேட்டு என்ன தான் இருக்கு? திறந்து தான் இருக்கு. அண்ணன் கூட தேவையில்லாமல் போராடிட்டோம், அப்பாவை தேவையில்லாமல் ஏமாத்தி இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே கேட்டு திறந்து தான் இருந்திருக்குது. செகண்ட் திங்ஸ், சிமியோன் இவங்க எல்லாம், யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ ஒரு நாள் பார்க்குறான், வண்டியோடு என்ன பண்ணியிருக்கான், இறங்கி நிற்கிறான். இப்போ அவன் கண் பார்க்குது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இப்போ அந்த வண்டியில் அவனை ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. யார? யாக்கோபை. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அது வரைக்கும் அந்த மாதிரி வண்டியில் அவன் யாருன்னு தெரில. இப்போ அவன் புள்ள அனுப்பியிருக்கு அவனை ஏற்றிட்டு போகிறதுக்கு. ஆமேன். எந்த புள்ள போச்சுன்னு நினச்சானோ அந்த பிள்ளை ஒரு வாகனத்தை அனுப்பி இப்போ இவனை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அது வாழ்க்கை உயர்ந்து இருக்கிறது. ஆமேன். இப்போ வண்டியில் போய் இறங்குனா யோசேப்பு இப்படி நின்றுட்டு இருக்கிறான். யாக்கோபு அவனை பார்க்குறான். பார்த்துட்டே இருக்கும்போது கை இப்படி திறக்கிறான். இந்த பக்கம் இருந்து ஒரு பையன் வரான், இந்த பக்கம் கையை திறக்கனா இந்த பக்கம் ஒரு பையன் வரான். 3 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. யாக்கோபுக்கு கண்ணீரே வந்துடுச்சு. அவன் சொல்கிறான், உன்னை பார்ப்பன்னு நான் நினைக்கல, கர்த்தர் உன்னையும் பார்க்க வைத்தார், உன் சந்ததியையும் பார்க்க வைத்தார். God is good. He is always good. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் சில நேரம் நீங்கள் நினச்சதுக்கு எதிராக நடந்த மாதிரியே இருக்கும். அது முடிவு அல்ல. அதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான். யோசேப்பு தான் இவன் கனவு, யோசேப்பு தான் இவன் ஆசை. ஆனால் யோசேப்பு முடிஞ்சான்னு ஒரு பொய்யை இவன்கிட்ட சொன்னான். ஆனால் யோசேப்பு முடியலை, யோசேப்பு உயர்ந்தான். அவன் சொல்கிறான், ஒரு நாள் நான் உன்னை பார்ப்பேன்னு என்ன பண்ணல, நினைக்கல. அங்கே பாருங்கள், இஸ்ரவேல் யோசேப்பின் மறுபடியும் செத்துப்போன யோசேப்பை
திரும்ப பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. யோசேப்பையும் பார்க்க வச்சாரு, அவன் பிள்ளைகளையும் பார்க்க வைத்தார். பக்கத்தில் பாசங்களுங்க, நீங்கள் நினைப்பதற்கும் மேலே நடக்க போகுது. இன்னும் சவுண்டாக சொல்லுங்கள், உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன். சொல்லுங்கள், நீங்கள் நினைப்பதற்கும் மேலாய் நடக்க போகிறது. ஆனால் இப்போ நான் நினைக்கிறதுக்கு மாறாலாம் நடக்குது. அப்போ அதுவே கன்ஃபார்மு, நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு. ஆமாம், யாருக்கும் நினச்சது நினச்ச உடனே நினச்ச மாதிரியே நடக்கலை, அதுக்கு அகைன்ஸ்டாக தான் நடக்குது. ஆனால் முடிவு வேற மாதிரி இருக்குது. அதுதான் விஷயம். எல்லாத்தையும் சொல்லுவா, கரெக்டாக சொல்லலாம், கூட்டி கணிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும். முடிஞ்சு போச்சு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு இது எங்கே போச்சு, அது எங்கே போச்சு, இங்கே செலவாயிட்ட. இந்த சில கணக்கெல்லாம் பார்க்கும்போது அங்கே அவ்வளோ, அதுக்கு அவ்வளோ வாடகையா, இவ்வளோ கூட்டி கணிச்சு பாருங்க, 10 லட்சம் லாபத்தில் தான் முடியுது. சிலருக்கு கணக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே 10 லட்சம் லாபம், இப்போ கணக்கு சொல்லணும்னு சொல்லிட்டா கொஞ்சம் இலைப்பாறுதலோடு கேட்பாங்க நினைக்கிறேன். இல்லைன்னா என்னது அதுக்கு அவ்வளோ ஆச்சா, இதுக்கு இவ்வளோ ஆச்சா, இதுக்கு இவ்வளோ ஆச்சா, கூட்டி கணச்சு பார்த்தா லாபம் அப்படின்னு தான் முடிகிற மாதிரி வச்சிருக்கிறார். அதனால்தான் ஞானி சொல்கிறான், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ஆமென். இப்போ சிலரெல்லாம் லாஸ்ட் பேஜ் படிக்க வச்சுட்டு முதல்ல படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பதட்டம், என்னாமோ ஏதாவும்னு. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்குது லாஸ்ட் பேஜ். லாஸ்ட் பேஜில் போட்டிருக்குது, அவன் பதவி ஏற்றான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி கர்த்தர் என்னை முன்னமே அனுப்பினார். ஐயா, இப்போ பிரச்சனை நீ சொல்ற, ஆனா வரப்போற பிரச்சனைக்கு பதிலாகத்தான் என்னை அனுப்பி வைத்தார் என்பது உனக்கு தெரியுமா? That's a wisdom of God. இதை நம்ம கண்டெயின் பண்ண முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு இது ரொம்ப பெருசா இருக்குது. தேவனுடைய ஞானம், அவருடைய அறிவு மகா ஆழமானவைகளாய் உயர்ந்தவைகளாய் அவைகள் இருக்கிறது. ஆமென். அவ்வளோ ஆழமானதாக இருக்குது, அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறது. ஆமென். அங்கே பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். முன்னமே என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிட்டார். ஆனால் இவன் நினச்சிட்டு இருக்கான் என்னமோ ஆயிடுச்சுன்னு. எவ்வளோ அழகா, அதாவது அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸில் அந்த டைரக்டர் அம்புட்டு பிரச்சனையும் அழகாக ஆக்கி சால்வ் பண்ணுறதை பார்ப்போம். பார்த்துறீங்களா? அது மாதிரி தான் இந்த கைத்தேர்ந்த இந்த வசன கத்தா திரைக்கதை எடுக்கிற இந்த டைரக்டர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சீனையும் சூப்பர் சீனாக்குவார். எல்லா சீனையும் அற்புதமான காட்சியாக அவர் மாற்றி தருவார். ஆமென். அங்க பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காக பெரிய ரட்சிப்பை வாசிங்களேன், உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே, எல்லாம் சொல்லுங்க, முன்னே அனுப்பினார். முன்னே ஏன் அனுப்ப, யோசிப்பு செத்து போயிட்டானே அவன் இப்படி புலம்பிட்டு இருக்கிறான். ஆனால் முன்னாடி அனுப்புனதே இவனையும் இவன் குடும்பத்தையும் காக்கிறதுக்காகத்தான். ஆமென். நான் சொல்கிறேன், எதுவும் உங்களுக்கு எதிராக இல்லை, எல்லாம் சூப்பராக நடந்துட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சூப்பராக நடந்துட்டு. வாங்க பிரியாணி சாப்பிடுவோம், வாங்க ஷாப்பிங் போகலாம். கமான் சர்ச், கமான். நல்ல கையை தட்டி அப்பாவை உயர்த்துவோம், எழுந்து நிற்போம். தேவன் வச்சிருக்கிற அந்த காரியங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கு. ஆண்டவர் யாக்கோபு கிட்ட, தேவன் இப்போ யாக்கோபுட்ட எப்படி பேசணும்னு ஆசைப்படுப்பார். யாக்கோபு, ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் உனக்காக நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா, உனக்கு சாதகமாக தான்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன், உன் பிள்ளைய தூக்கி உயர்த்திட்டு இருக்கேன்டா, உன் குடும்பத்தை காக்கிறதுக்காக தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். கத்தி சொல்லணும்னா ஆண்டவருக்கு ஆசை. ஆனால் யாக்கோபுக்கு அவ்வளோ
கேட்குற ஒரு இது அவனுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் நானும் பாக்கியவான்கள். இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், உன் குடும்பம் அழியாது, உன் பிள்ளைகள் அழிய மாட்டாங்க, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கெட்டு போகாது, உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக எதுவும் நடக்க முடியாது, உனக்கு ஆதரவாய் நான் இருக்கிறேன். ஒன்று ரொம்ப கன்ஃபார்முங்க, ஒன்று ரொம்ப கன்ஃபார்ம். என்ன? The blood speaks for your goodness. Amen. It speaks always goodness, good things. உங்களுக்கான நன்மைகளை இயேசுவின் இரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். அதனால தான் பவுல் சொல்றாரு, தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? If God is our side, who can against us? If God is our side, who can against us? நீ காலையில் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரே உங்க பக்கம், உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? Who can against us? Who can against us? If God is your side, who can against us? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் எது? யார்? அதனாலதான் பவுல் சொல்றார், அந்த ப்ரொஃபெட்டிக் ரெல்ம்ல இருந்து, அந்த தீர்க்க தரிசன மண்டலத்திலிருந்து பவுல் சொல்றார், மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் பசியோ பட்டயமோ நிர்வாணமோ தேவ தூதர்களோ எல்லாத்தையும் பட்டியலிட்டு சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவனாயிருக்கிறேன். I am a more than a conqueror. I am a more than a conqueror. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக் வியூவை உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். ஒரு தீர்க்க தரிசன பார்வை உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜவகர் வந்து ஒரு பிளெஸிங்ஸ் ப்ரேயர் பண்ணும்படி கூப்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசன பார்வை உங்களுக்கு வரட்டும், ஒரு ப்ரொஃபெட்டிக் வியூ. இப்போ நான் எல்லாரும் பேசுனது என்னன்னா, இதுக்கு ஒரு தீர்க்க தரிசன கண் இருந்தால் தான் இதை பார்க்க முடியும். வாழ்க்கையிலையும் உங்களுக்கு தீர்க்க தரிசன கண்கள் அவசியம். ஆமென். ப்ரொஃபெட்டிக் வியூ. இப்போ நீ இதுதான் பைபிள். அந்த வேலைக்காரன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றான், ஐயா ரவுண்டு கட்டிட்டாங்க, ஐயா ரவுண்டு கட்டிட்டாங்க, பால் வாங்க போன ஐயா, வாங்கின பாலையே நமக்கே ஊத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா, இங்க வா மண்டையிலேயே போடுறேங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, தேவனே உன் கண்ணை திறந்து விடுங்கன்ட்டு திறந்தா தெரியுது இவங்க டீம் அவங்க ரவுண்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. டே, யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது? ஆமென். எங்க வந்து யார் சீனை போட்டுட்டு இருக்கிறது? அதெல்லாம் முடியாது. கடைசியில் பாருங்க, இவங்க தான் அவங்கள கைது பண்ணி கூட்டு போனாங்க. புரியுதான்னு தெரியல உங்களுக்கு காலையில். ஆமென். யா 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 ஸோ இந்த 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 ப்ரொஃபெட்டிக் கண்ணு உங்களுக்கு வரணும். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் இதில் நான் இதில் 1000 மேட்டர் இருக்குதுங்க. நீ கேட்ட இந்த ஒரு பிரசங்கத்துக்குள்ளே இது 100 முறை நீங்கள் கேட்டால் கூட 100 முறையும் வேறு மாதிரி கேட்கும் உங்களுக்கு. ஆமாம், 100 முறையும் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். அவ்வளோ விஷயத்தை கேதர் பண்ணி ஒரு இதில் அவர் போடுறார். அதெல்லாம் சொன்ன இது நான் பண்ண முடியாது, இது ஆவியானவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, நான் கூட எனக்கு கூட ஒரு தீர்க்க தரிசன பார்வை கொடுங்க ஆண்டவரே. இந்த யாக்கோபு மாதிரி நான் இருக்கக்கூடாது, யாக்கோபு மாதிரி நான் இருக்க விரும்பலை. இப்போ இது அப்படியே கொஞ்சம் மாற்றி போட்டு பாருங்க. யாக்கோபுக்கு இதெல்லாம் தெரியும்னு வைங்களேன், என்ன பண்ணிருப்பான்? மகிழ்ச்சி. ஆமா, டே யோசேப்பு வருவான்டா, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வந்து யோசேப்பை கொண்டு வருவார். என் புள்ள பாரு ஆடி கார்ல வந்து இறங்குறத என் கண்ணு காணும். ஆமென். இது உனக்கு தெரியும்னா எப்படி பார்த்துருப்பான்னு யோசித்து பாருங்க. எல்லாம் எல்லாத்தையும் யோசிக்கணும்ல, அந்த வியூ எப்படி இருந்திருக்கும், அவனை எப்படி உயர்த்தி வச்சிருப்பாங்க, அவனை எப்படி தூக்கி வச்சிருப்பாங்க, இது எல்லாத்தையும் பார்க்கணும் பாருங்க. ஆமென். ஸோ நமக்கு அந்த ரெவலேஷன் வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன கண்களை திறந்து விடுங்க.
நான் கூட ஒவ்வொரு சம்பவத்தையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பார்வையை கொடுங்க ஆண்டவரே. ஐ வாண்ட் டு see that. I need a big picture. I want the prophetic view. ஆமென், ஆமென். தீர்க்க தரிசன மண்டலத்தின் கண்களை எனக்கு திறந்து விடுங்கன்னு கேட்க போகிறோம். ஆமென். அந்த அந்த அக்னி ஜுவாலை போன்ற அந்த கண்கள் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென், ஆமென். அந்த உள்ளே போய் பார்க்குறது. இப்போ பார்த்தா ஏமாத்துக்காரனாகவும் பொய் சொல்கிறவனாகவும் ஒரு நிலையற்றவனாகவும் தான் தெரியுறான் பேதுரு. ஆனால் சீமோன் அவனை பார்த்து சொல்கிறாரு, யூ ஆர் ராக், நீ ஒரு பாறையாக இருக்க போகிறாய். ஆமென். உன்னை ஒரு பாறையாக பார்க்கிறேன். இப்போ பார்க்கும்போது நீ ஒரு பயந்தாங்கொழியாக தான் தெரிகிற எனக்கு பார்க்கும்போது. ஆனால் நீ ஒரு பராக்கிரமசாலி. நான் உனக்குள்ள இருந்து அந்த பராக்கிரமசாலியை கூப்பிடுறேன் வெளியில். எஸ், ஐ கால் அவுட் த மைட்டி மேன் ஆஃப் வாரியர். இந்த மண்டலம் திறக்கப்படட்டும். இந்த பார்வை உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த வருஷம் நீங்க யாரை பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், இனி மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன். ஆமென், ஆமென். மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன். அப்படின்னா என்ன? ஆவியின் கண்களை கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருப்பதினாலே ஒன்றை பார்ப்பது. ஷேகா மோகோ லோப்ரோ கோட்டாலா ரிபாகா ஷடலபா. உங்கள் தொழிலை, உங்கள் பிஸ்னஸை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் எதிர்காலத்தை இந்த தீர்க்க தரிசன கண்களை கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். மே நகோலபா ஷியாட்டலா பிரகாட்டாலாரா. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொல்ற, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். சரீரம் செத்தவனை பார்த்து சொல்றாரு, you are the father of many nations. That's a view, that's a prophetic view. இன்னைக்கு காலையில் அது உங்க மேல உண்டாவதாக. I release it, that anointing, that grace in your life. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி அந்த தீர்க்க தரிசன பார்வையில் இருந்து ஒன்றை அழைப்பது, ஒன்றை பேசுகிற அந்த கிருபை உங்க வாழ்க்கையில பெருகுவதாக. ரீபா காட்டாலா பிரேஷா டாலா பாரா காட்டாலா மல்கோ தோரபா ஷேட்டே லேப்ரா காட்டாடா பாரா காட்டாரா பாடாலாரா. இன்னைக்கே அந்த கண் உண்டாகட்டும். இன்னைக்கே அந்த பார்வை திறக்கப்படட்டும். தேங்க்யூ டாடி. இந்த நாளில் துவங்குகிற இந்த கிரேஸ் அப்படியே அவங்க மேலே அப்படியே தொடரட்டும், 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 தொடரட்டும். ராகா போ டாடா டாடா ரிபோ கோட்டி டிட்டே பிரகா டாடா ப்ரோ ஷாட்லா மாகோ தாரா பாடலபா. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். That means where there is no prophetic view, where there is no revelation, where there is no vision, அங்கதான் பிரச்சனையே. இன்னைக்கு அந்த விஷன் உங்களுக்கு உண்டாகிறது. இன்னைக்கு காலையில பார்வை அடைவாயாக, பார்வை உண்டாவதாக, பார்வை உண்டாவதாக, பார்வை அடைவீர்களாக. ஆமென், 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 ஆமென். Thank you Holy Spirit. இந்த காலையில எங்களுக்கு நீங்க ஊழியம் செய்ததற்காக நன்றி. இது தொடரட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில, இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. வாவ். நான் ஒன்று சொல்கிறேன், பெருசாக ஒன்று நமக்காக காத்திருக்கு. கண்டிப்பாக காத்திருக்கு. பெரிய மீன்கள், பெரிய மீன்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். தேவன் நல்லவர். ஆமென். கத்திருக்கின்ற நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். நிறைவாய் சந்தோஷத்தில் இருந்து விதை கூட ஒரு தீர்க்க தரிசன பார்வையில் தான். நான் ஏன் இத்தனை லட்சத்தை விதைக்கிறேன்னா இத்தனை கோடியை நான் அறுக்க போகிறேன். அதுதான். யார் விதைக்க முடியும்னா தீர்க்க தரிசன பார்வை உடையவர்கள் தான் விதைக்க முடியும். சும்மா நான் ஐயோ இதுவும் போயிட்டுனா உங்களால் விதைக்கவே முடியாது. ஆனால் நான் ஒரு அறுவடையை பார்க்குறேன். அங்கேயே ஒரு தீர்க்க தரிசன பார்வை வருது பாருங்களேன். அவனவன் விஷனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடின்னு அர்த்தம். தன் மனசில் ஒரு அறுவடையை பார்க்குறான், தன் இருதயத்தில் ஒரு அறுவடையை பார்க்குறான், பார்த்து தான் விதையை விதைக்கிறான். அப்போ எனக்கு இந்த மாதிரி வரப்போகுது, நான் இந்த மாதிரி பார்க்க போகிறேன், இந்த மாதிரி தான் என் எதிர்காலம் இருக்க போகுது, அதன் அடிப்படையில் நம்ம விதைக்கிறோம். ஆமென். ஸோ டேக் த ப்ரொஃபெட்டிக் சீட். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்வோம். நாம் விதைக்க போகிறோம் கர்த்தருக்கென்று. ஆமென். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் விதைக்கலாம்.